கைத்தல நீரைகண் கும்முடவள் போரி கப்பியகரி முகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே உத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிததாச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீராத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனை ஆள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோனு படித்த ஒளியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் நடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாதவரல் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாசமுடைய பெரும் கருணை நாளம் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய சகசிரங்கீஸ்வரனுடைய கருணை நாளம் நாம் தொடர்ந்து திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் இன்று திருவாரூர் சிறப்புரைத்த லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டியுள்ளார். எப்போதுமே நம்ம ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று அந்த பாடிலும் பூதத்தினாலும் என்ற அப்பசுவாமியின் பாடலை நம்ம ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நீருமை பூசவல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்துளானும் ஏறுகந்தேரவல்லானும் எரிபுரை மேனியினானும் நாறு கரந்தையினானும் நான் வரை கண்டத்தினானும் ஆறு சடை கரந்தானும் ஆரூரமந்த அம்மானே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், நீருமை பூச வல்லானும் சிவபெருமான் திருநீர் பூசுவாரா? பூசுவார். நாம திருநீர் பூசுறோமா? சிவபெருமான் திருநீர் பூசு. அவர் பூசுற திருநீர் இது கிடையாது. நாம பூசுற மாதிரி திருநீர் கிடையாது. அவர் எதை திருநீரா பூசுவார் அப்படின்னா, ஒவ்வொரு பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்கள் எல்லாத்தையும் கடைசி ஒளி காலத்துல ஒடுக்கி சாமி அந்த மும்மூர்த்திகளை எல்லாம் ஒடுக்கி அவங்களுடைய சாம்பல் எடுத்து சிவபெருமான் திருநீராக பூசிக்கொள்வார். எல்லாவற்றுக்கும் தலைவன் நான் ஒருவனே, மும்மூர்த்திகளுக்கும் தலைவன் நான் ஒருவனே என்று காண்பிப்பதற்கு அந்த திருநீர் எடுத்து சாமி பூசி காண்பிக்கிறார். திருநீர் ஒன்றுதான் நிலை உடையதையும் காட்டும், நிலை இல்லாததையும் காட்டும். இப்ப சாம்பலை எரிக்கிறோம், எருவை எரிச்சா என்ன வருது? கடைசி திருநீராக வருது. இப்ப அது என்ன குறிக்குது அப்படின்னா, நிலை இல்லாதது, வாழ்க்கை நிலை இல்லாதது என்பதை குறிப்பது இந்த முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் ஒரு சாம்பல். அது நிலை இல்லாதது குறிக்குது. நீ பெரிய நிலை. சரி, இப்ப அந்த தெரியல மறுபடியும் நீ எரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது அழிவே அழியாது. அது அப்படியே தான் இருக்கும். அந்த துகள் அழியவே அழியாது. அது நிலை உடையதையும் காட்டும், வாழ்க்கை நிலை இல்லாததையும். கடைசி எஞ்சி இருப்பது அது தான் நிலை உடையதையும் நிலை இல்லாததையும் காட்டுவது திருநீர். அது நிலையான பொருளாகிய சிவபெருமான் திருமேனில போய் இருக்கும்போது அது எப்படி இருக்கு? நிலையானதாக திகழ்கிறது. அதனாலதான் சிவபெருமானுக்கு சின்னமாக விளங்குவது திருநீரு. அதை மாணிக்கவாச பெருமான் அழகா சொன்னாரு. பூசிந்தாய் பேசிந்தான் எந்தாய் எந்தாய் பெருமானே என்று பேசி பேசி பூசிந்தான் திருநீரை நிறைய பூசி. ஒருத்தர் நெத்தியில திருநீரை பூசினாத்தான் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? உண்மையிலே லட்சணம் அப்படின்னாலே திருநீர் பூசினாதான். பூசிக்கோங்க சார். ஏன் சும்மா லேசா வச்சு வச்சுக்கோங்க சார். லேசா சரி பார்த்து சரி. ஏன்னா திருநீர்ல நெற்றி வாழ்ந்துருக்காங்க. சரி, புது பாவனை பண்ணிக்கோங்க. மற்றதான் மங்கை சேமையாரு எங்க பூசினாங்க தெரியுமா? மன்னர் சமண மதம், தன் கணவனார் வந்து சமண மதம். அப்ப இந்த அம்மையாரால திருநீர் பூசாம இருக்க முடியாது.
சிவபெருமான வழிபாடு பண்றவங்க யாரும் பார்க்காத இடத்துல திருநீர் பூசினாங்களாம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. மாங்கல்யத்துல பூசிக்கிட்டாங்க சுவா, யாரும் பார்க்காத இடத்துல. அப்ப எந்த அளவுக்கு உழைப்பா இருப்பாங்கன்னு பாருங்க. சிவபெருமான் மேல அவ்வளவு அன்பு. அதுலயும் ஞானசம்பந்த பெருமானை நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு முளைப்பால் சுரக்குமா மங்கையர்க்கரசி சேமியாருக்கு. அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் மேல அதனாலதான் திருமறை காட்டுல வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வாருங்கள் என்று யார் சொன்னா, மங்கையர்க்கரசி சேமியார் சொல்ல, குலச்சிறையார் போய் சென்ற காலத்தின் பழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்தருளப்பட்ட பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையோம் நன்றியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திரு நீற்றொழியின் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று கீழே விழுந்தவர் எந்திக்கவே இல்லையா குலச்சிறையார். யாருக்கல்ல, திருஞான சம்பந்த பெருமான் காலில் விழுந்து எந்திக்கவே இல்லையா. அப்ப திருஞான சம்பந்த பெருமான் அப்படி தொட்டு தூக்குனாராம். தொட்டு தூக்கி எப்பயுமே இடுப்புல என்ன வச்சுப்பாரான், திருநீர் வச்சுப்பாரான். திருநீர் எடுத்து அவருக்கு பூசி விட்டாராம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் கையால திருநீர் பூசினா எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி ஞானம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. இந்த திருநீர் வந்து நிலையுடையதையும் காட்டும், நிலை இல்லாததையும் காட்டும். இதை வச்சு பதியமே பண்ணாரு ஞானசம்பந்த பெருமான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அதாவது பெருமாள் வழிபாட்டுல வந்து திருமண்ணுன்னு சொல்லுவாங்க, அவங்க அணியறதுக்கு வந்து திருமண். ஆனா திருமண்ணுக்கு பாட்டு கிடையாது. ஆழ்வார்கள் யாருமே பாட்டு பாடல. திருமணுக்கு பதியமே கிடையாது, பாடலும் கிடையாது. நமக்கு ஒரு பதியமே இருக்கு திருநீருக்கு. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் அப்படின்னு பதியமே இருக்கு. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. நமக்கு அதுக்காக நம்ம அவங்களுக்கு தாழ்வா சொல்லலை, பாட்டு கிடையாதுன்னு சொல்றோம். ரெண்டாவது, ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமால் திருநீர் பூசிருக்காருன்னு சொல்லி பாடியிருக்காங்க. அப்ப அவர் அடியாரா அடியார் இல்லையா சொல்லுங்க. திருமால் யாருடைய அடியாரு? சிவபெருமானுடைய முதல் அடியார் திருமால். முதல்ல சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணதே திருமால். பிரம்மா விஷ்ணு தான் பூசிட்டாங்க. அப்படி நீருமை பூசவல்லானும் அவருடைய மேனில மெயினா உடம்புன்னு அர்த்தம். உடம்புல சுவாமி பூசிக்கொண்டார். எதை பூசிக்கிட்டாரு? அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் மும்மூர்த்திகளை எல்லாம் ஒடுக்கி கடைசி அதை எடுத்து சுவாமி திருநீராக பூசிக்கொண்டார். இப்ப நாம பூசக்கூடிய திருநீர் வந்து பசுஞ்சான விபூதி. இது அவங்களுக்கு சாமி பூசுறது எல்லா உயிரும் ஒடுக்கி பூசுவது சுவாமி பூசுவது. தேவர்கள் பூசுவது எதை பூசுவாங்க? தேவர்கள் பூசுவது அந்த ஹோம குண்டலத்திலிருந்து வரக்கூடியதை எடுத்து பூசுவாங்க. இந்த திருநீருக்கு வடமொழியில பஸ்பம் என்றும் பசிதம் என்றும் ரச்சை என்றும் சாரம் என்றும் இப்படி பல பொருள்கள் இருக்கு. விபூதி விபூதி பூதி என்றால் செல்வம். விபூதி அப்படின்னா மேலான செல்வம். நாம சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது தெரியுமா? ஒவ்வொரு திருக்கோயிலா போய் போய் திருநீரை வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கணும். அதுதான் நாம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம். துட்டி சேர்க்கறது செல்வம் கிடையாது. எங்க வீட்டுலலாம் பாத்தீங்கன்னா திருவோட்டுல எல்லா கோயில் விபூதியும் அதுலதான் இருக்கும். அப்ப அதை எடுத்து பூசணும். தினசரி எல்லா திருக்கோயிலும் எடுத்து பூசின மாதிரி ஆயிருமா. அதைத்தான் நம்ம சேர்த்து வைக்கணும். தினசரி நாம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அது ஒன்றுதான். சின்ன பிள்ளைகிட்ட நீங்க சாக்லேட்டையும் கொடுங்க, திருநீரும் வைங்க, அது எதை எடுக்கும்? சாக்லேட். திருநீர் அதை பத்தி தெரியாது, தெரியாது. அது மாதிரிதான் நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலக இன்மை பெருசு நினைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போறதை நம்ம விட்டுறோம். கோயிலுக்கு போறதுதான் நமக்கு நல்ல ஒரு கதியை தரும். திருநீர் பூசினாதான் நம்ம மெய்ஞான நிலைக்கு கொண்டு செல்லும். கூர்த்தவை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருக்கு. கூர்த்த ஞானம், மேலான ஞானம். அப்படி ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். சரி, நீருமை பூசவல்லானும் நினைப்பவர் நெஞ்சினுள்ளானும். நினைப்பு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க சாமி நெஞ்சில் எப்படி இருப்பாரா? நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தெழும்புவாம் அம்பல கூத்தனை திணைத்தெழுதும் மறந்து உய்வனோ என்று சொல்வதற்கு நாங்க சாமி இந்த அளவுக்கு பேரானந்தப்படுவாரு யாராவது நினைச்சாங்கன்னா. அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கோயிலா போய் சிவபெருமான் உள்ளவே இருந்துருவார். அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளம் பெரும் கோயிலாயிரும், ஊனுடம்பு ஆலயமாக ஆயிரும், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசலாயிரும், தெல்லை தெளிந்தவர்களுக்கு ஜீவனே சிவலிங்கமாக ஆகிவிடும். அப்படி நினைப்பவர் நெஞ்சுலா நெஞ்சத்துளானும் ஏறுகந்தேரவல்லானும். ஏறு விடைவாகனத்துல ஏறி அருள் செய்கின்ற ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். எதெல்லாம் கொடுக்கக்கூடாதோ, இப்போ பசுக்கெல்லாம் என்னென்னலாம் கொடுப்பாங்க? கழனி தண்ணி, வேற என்ன கொடுப்பாங்க? புண்ணாக்கு, ஆகாதெல்லாம் கொடுத்து பசுமால. அதுபோல
எதெல்லாம் கொடுத்தாலும் சாமி என்ன கொடுக்காராம் நமக்கு, அப்படி உள்ளதை சாமி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அருள் கொடுக்காராம் சிவபெருமான். எவ்வளவு கடவுள் கருணை கடல் பாருங்க சிவபெருமான். மற்ற எல்லா வாகனத்தையும் ஆளாலும் கட்டிட்டாங்க, சிவபெருமான் மட்டும் ஆகாது போகிறது கொடுத்தாங்க. ஆனா சாமி அதுல அருள் செய்கிறார். ரெண்டாவது இருந்து அருள் செய்வதன் காரணம் அந்த உயிர்கள் எல்லாம் விருப்பப்படுவதற்கு காரணமாகத்தான் சுவாமி விடை வாகனத்திலிருந்து அருள் செய்கின்றார். இல்லைன்னா சிவபெருமானுக்கு வாகனம் எது? யானை. அந்த ஐராவணம் என்கின்ற யானை தான் சிவபெருமானுடைய வாகனம். ஆனா இந்த உயிர்கள் விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, அந்த தர்ம தேவதைகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அப்புறம் திருமால் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் சிவபெருமான் விடைவாகனத்திலிருந்து அது செய்கிறார். இல்லைன்னா அவருக்கு உண்மையிலே வாகனம் எது? யானை. அப்படி ஏறு ஏறு கந்தேரவல்லானும் எரிபுரை மேனியினானும். அவரு மேனி எப்படி இருக்கும்? சிவபெருமான் மேனி எரி பிளம்பா இருக்கும். அந்த மங்கையரசி மேல் பாட்டில் சொல்றாரு, மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை பரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் அப்படின்னு. பொங்கு அழல் போன்ற மேனியை உடையவர் சிவபெருமான், நெருப்பு போன்ற மேனியை உடையவர். அப்படி எரிபுரை மேனியினானும் நாறு கரந்தையினானும், நாறு கரந்தைனா நறுமணம் மிக்க கரந்தை மலரை சூடியிருக்கக்கூடிய பெருமான். கரந்தை மலர்லாம் அணிவர் சாமி. நிறைய இடங்கள்ல குவளை அணிறான்னு சொல்லி பாடல்ல பாடியிருக்காரு சுந்தரம் சாமி. குவளை, கரந்தை, தேவாரத்துல நிறைய மலர்கள்லாம் வருது. கிட்டத்தட்ட அடின்னு அன்னைக்கு பார்த்த அளவுக்கு ஒரு 28 மலர் தேவாரத்துல சொல்றாங்க. அதுக்கு மேலேயும் இருக்கும் போல தெரியுது. நிறைய மலர்கள் சாமி சூடியிருக்குது. அது மாதிரி ஊமத்தப்பூ மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் சொல்றாரு. ஊமத்தப்பூவை சாமி சொல்றாரு, கொன்றைய சொல்றாரு, தாமரை பூவினு கருங்களும் பொங்கு தாமரை சொல்றாரு, நீலவத் மலரை சொல்றாரு, நந்தியாவத்தத்தை சொல்றாரு. இப்படி எண்ணில்லாத மலர்கள். அது ஒரே வார்த்தையில அப்பசாமி ஒரு பாட்டு சொன்னாரு, வாசமலர் எல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனிதாய் நீயே. சாமி பத்தி பேசணும்னா சாப்பாடே வேண்டாம். அடியெல்லாம் பேச சொன்னீங்கன்னா அடி பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க உட்காந்து கேட்கதான் செய்யணும். அடி ஒரு இடத்துல பேச போயிது. அப்ப யாருமே எதிக்கவே இல்லை. 4 மணி நேரம் விடாம 4 மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு பள்ளியில பூச்சி. ஸோ பள்ளியில பூச்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. என்னது பள்ளியில பூச்சியா? அடியத்துல கேட்க 8:30 ஆயிடுச்சு. 4:30 மணி நேரம் ஓடிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாரும் யாரும் எதிக்கல. ஏதாவது எந்திரிச்சாங்கன்னா நம்ம சரி நிப்பாட்டலாம். யாருமே எதிக்கல. அப்படின்னு பாட்டு பேசிக்கிட்டே இருந்து எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க திருத்தங்கள்ல. 4:30 மணி நேரம் எந்திக்கவே இல்லை. அடியும் கூட இப்படி அலைஞ்சு ஒரு வழியை உட்காந்து எப்படியும் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரும் அசராம இப்படி பார்த்தவும் எந்திக்கவே இல்லை. சரி அப்படின்னு ஒரு வழியா பேசி வச்சு சாமி திருவிழால. இன்னொன்னா நம்ம அந்த நேரத்துல பசிக்காது. சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் சொன்னாரு மாணிக்கவாசகர் பெருமான், பேசின்தான் எந்தாய் எந்தாய் பெருமானே என்று பேசி பேசி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். பக்தி அடிமையும் கைவிடுவான் பாவியே பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் பொய் தொழில் முத்தனை மா மனிதனை வைரத்தை மூர்க்கனின் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனின் கூட சுந்தரம் சாமி சொல்றேன். பக்திமையை கைவிடக்கூடாது. தொடர்ந்து சுவாமியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், சாமியை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அவருடைய சிந்தனையாவே இருக்கணும் எப்பயுமே. அது மாதிரி இன்னொரு பாட்டிலையும் சொல்றாரு, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளையில ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லும் போது அவ்வளவு அற்புதமா சொல்றாரு அப்பசாமி. பேசாத நாளெல்லாம் அரியானை அந்தரதம் சிந்தையானை அருமுறையை நகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழலியை கலந்த பெரியானை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவான் இப்படி சொல்றாரு. அதனால சிவபெருமானை பத்தி பேசலாம். அன்னைக்கு நமக்கு டெத்து நாள். அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொற்பொழிவாளர் பேசுறீங்க, நாங்க எங்க பேசுறது அப்படின்னா தினசரி நமச்சிவாயத்தை நாவில் நவீன் ஏத்தினாலே சிவபெருமானை பத்தி பேசியதற்கு சமம். புரியுது அவங்களுக்கு? எப்படி நீங்க தீட்சை எடுத்தவங்களாம் மந்திரம் சொல்லுவீங்க, தீட்சை எடுக்காட்டாலும் பரவாயில்ல திருமுறைகள் பாடுவீங்க, அதுலயும் முக்கியமா பஞ்சாட்சர பதிகம்லாம் பாடுவீங்க. இதெல்லாம் சுவாமியை பத்தி பேசுவது தான். திருமுறைகள் பாடினாலே சிவபெருமானை பத்தி பேசுவது. சரி, அப்படி நாறு கரந்தையினானும் நான் மறை கண்டத்தினானும், நான் வரையும் சாமி
அப்படியே குரல் வளையோடு இருந்து ஓதிக்கிட்டே இருக்காராம். எதை? நான்மறை வேதங்களை. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. நான் வேதங்களையும் சாமி வேதம் எப்படி சொல்றேன்னா, வானவன்கான் வானவருக்கு மேல் ஆனவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான். அப்ப மறைகளாவே சிவபெருமான் இருக்காரு. எப்ப சாமி இருக்காரோ அப்பயே என்ன செஞ்சிடறாரு? 4 வேதங்களையும் அதோடைய பொருள்களையும் அருளிடுறாரு. அதே மாதிரி சிவபெருமான் அருளிய 2 நூல், ஒன்று வடமொழி, மற்றொன்று தென் தமிழ். தமிழையும் யாரு கொடுத்தா? சிவபெருமான் தான் கொடுத்தாரு. வடமொழியும் சிவபெருமான் தான் கொடுத்தாரு. நிறைய பேர் வடமொழியை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒதுக்கி வச்சா சிவபெருமானே ஒதுக்கி வைக்கிற மாதிரி. அது மாதிரி தமிழையும் ஒதுக்கக்கூடாது. 2மே இறைவன் கொடுத்த கொடை. வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான் அப்படின்னு அப்புறம் சாமி சொல்றதற்குனங்க நாம் என்ன செய்யக்கூடாது? அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென் தமிழை குருமுனிக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு காஞ்சி புராணமும் நமக்கு சொல்கின்றார். வடமொழியை எப்படி பாணினி புலவருக்கு அருணாரோ அதே போல தென் தமிழையும் யாருக்கு அருணாரு? குருமுனியாகி அகத்திய மாமுனிவருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார். இந்த தமிழ் மொழி எல்லா மொழியும் வென்று சமஸ்கிருதத்துக்கு பக்கத்துல நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு உண்டுன்னா தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. மற்ற மொழிக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அது அண்ணன்னா இது தம்பி. 2 சிவபெருமான் அருளிய மொழி என்பதை நாம மறந்துடக்கூடாது. 6 சடை கரந்தானும் கடைசி என்ன வச்சிருக்காரு? மேல 6 சாமி சடையில சூடியிருக்காரு. எப்படி ஒரு இதுன்னா, எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது அந்த கங்கை நதி. அதாவது அடக்க முடியாத கங்கை நதியை அடக்கி சுவாமி எங்க வச்சிருக்காரு? தன் தலையில வச்சிருக்காரு. எப்பேற்பட்ட ஆணவம் கொண்டாலும் சிவபெருமான் கிட்ட வந்தா என்ன ஆகணும்? அடங்கிதான் ஆகணும். நம்ம கிட்ட ஆணவம் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்துவமா இருக்கு. ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி ஆணவம் இருக்கு. அது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டி ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன பண்றாரு? அந்த ஆணவத்தை கொடுக்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி உலகம், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு இப்படி கொடுத்து ஒவ்வொரு உலகத்திலையும் அனுபவிக்க செய்து பக்குவம் முறை செய்து ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வலிமையை குன்ற செய்கின்றார் சிவபெருமான். இது எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது. சுவாமி 6 தலையில் வைத்திருக்கிறது. எத்தனை 6 வச்சிருக்காரு? 1 6 வச்சிருக்காரா? 2 6 வச்சிருக்காரா? நல்லா தெரியுமா? ஞானசம்பந்தர் சொல்றாரு, 2 நதி அரவமோடு 1 மதி சூடினை. உடனே ஞாபகம் இருக்குதா? 1 நதி தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஏன் 2 நதின்னு சொல்றா அப்படின்னா, அது 2 நதி அரவமோடு 1 மதி சூடினை ஒருத்தாள் ஈரையில் மோவிலை சூழம் 4 மான்மரி 5 அலை அரவம். அதை சொல்லும் போது 2 நதி அப்படின்னா அந்த இடத்துல 2 என்பது பெரியன்னு அர்த்தம். பெரிய நதின்னு அர்த்தம். 2 நதி அப்படியா? 2ன்னா பெரியன்னு அர்த்தம் தமிழ்ல. இப்ப பெரிய நாயகி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அம்பாளுக்கு பெரிய நாயகின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்? பெரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நாயகி, ஒன்று துரோதான சக்தி, மற்றொன்று அருள் சக்தி. ஒன்று பரிக்கிற சக்தி, இன்னொன்னு விட்டு சக்தி, தாதான்மிய சக்தி. அப்படி எடுக்கணும். பெரிய நாயகி அப்படின்னா 2 நாயகி. ஒன்று சாமியை விட்டு நீங்காத தாதான்மிய சக்தி ஒன்று, மற்றொன்று இந்த உலகத்தை இயக்குவதற்காக துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி, அது பரிக்கிற சக்தி. அது இந்த மாயையை சிவபெருமானுக்கு பரிக்கிற சக்தியாக வரும். புரிஞ்சுச்சா? அப்படி 6 சடை கரந்தானும் 6 அமர்ந்த அம்மானே. அப்படிப்பட்ட பெருமான் எங்க சிவபெருமான் எப்படிப்பட்டவனா, நீருமை பூச வல்லவனும் நினைப்பவர் நெஞ்சத்தில் உள்ளவனும் ஏறு உகந்து ஏற வல்லவனும் எரிபுரை மேனியினானும் 4 கரந்தை அணிந்தவனும் 4 கண்டத்தினானும் 6 சடைக்கு அணிந்தவனும் உடைய எங்கள் பெருமான் இப்ப இருந்து அருள் செய்வது எங்க? ஆரூரில் அப்படின்னு அப்ப சாமி சொல்றாரு. ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படிங்கிறார். சரி, அப்படிப்பட்ட பாட்டு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடப்போம். திருவாரூரோட சிறப்பை பத்தி சொல்றாரு. திருவாரூர் எப்படி சிறப்புடையது, எல்லா தளத்தையும் சொல்லி கடைசி திருவாரூர் எப்படி சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க வந்து கான்செப்ட். இப்ப முதல்ல எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, கைலாசபதியானவர் தியாகராஜ மூர்த்தியாக புண்ணியபுரியாகிய திருவாரூரில் விளங்குகையில் பிரம்மனும் திருமாலும் அங்கே வந்து தியாகராஜரை பணிந்து துதித்தார்கள். யார் யாரெல்லாம் வந்தா? திருமாலும் பிரம்மாவும் அங்கே வந்து தியாகராஜ பெருமானை வந்து துதித்தார்கள். அப்போது வசிஷ்டம முனிவர்
தனது சிஷ்யருடன் அவ்விடம் வந்து தியாகராஜரையும் திருமாலையும் திசைமுகனையும் கண்டு இப்ப மூவரையும் ஒன்னோல பாக்குறாரு. 3 பேரையும் ஒன்னோல பாக்குறது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு? வசிஷ்ட மாமுனிவருக்கு. மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருந்து அருள் செய்யற இடம் எதுன்னா திருவாரூர், மறந்துடக்கூடாது. மும்மூர்த்திகளுமே இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த சேத்திரத்தில் தான் முதல் தடவையாக மும்மூர்த்திகளையும் நான் கண்டு ஒருங்கே கண்டேன். பல்லாயிரம் வருஷ காலம் தவம் செய்து காணும் மும்மூர்த்திகளையும் இங்கே சுலபமாக கண்ட நானும் என் சிஷியர்களும் மகா பாக்கியம் செய்தவர்கள் என்று அந்த வசிஷ்ட மாமுனிவர் கூறினார். வசிஷ்ட மாமுனிவர் தான் கற்புடைய ஒரு முனிவர். யாருன்னா இந்த வசிஷ்டமா. மற்ற முனிவர்லாம் எல்லாத்துக்கும் மயங்கிட்டாங்க, இவர் எதுக்குமே மயங்கல. அப்பேற்பட்ட சிறப்புடையவர். அதனால அவருடைய மனைவி கற்புக்கரசியாக விளங்கக்கூடிய அருந்ததி. அதனாலதான் திருமணம் முடிக்கும் போது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்க சொல்லுவாங்களா? அது யாரை பார்க்க சொல்லுவாங்க? இவங்களுடைய மனைவியை தான் பார்க்க சொல்லுவாங்க. அஷ்டமாமியுடைய மனைவி. 2 நட்சத்திரம் எப்பயுமே இருக்கும், சேர்ந்தே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது இதுதான். அப்படி பல்லாயிரம் வருஷ காலம் தவம் செய்து மும்மூர்த்திகளை இங்கே சுலபமாக கண்ட நானும் சிஷியர்களும் பாக்கியம் அடைந்தவர்கள் என்று சொல்ல, இந்த புண்ணிய சேத்திரத்தின் பெருமையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று உங்கள் மூவரில் யார் உரைத்தாலும் அதுவே தொண்டருக்கு பெரும் பெருமையை உரைக்கும் என்று அவங்க கேட்டாங்க. இந்த திருவாரூருடைய சிறப்பை எங்களுக்கு சொல்லுங்க. இந்த தலத்தோட சுவாமி தியாகராஜ பெருமான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் என்றால் இதனுடைய சிறப்பு எவ்வாறு இருக்கும் என்று வசிஷ்ட மாமுனிவர் கேட்கிறார். அப்படி கேட்டதுமே பிரம்மதேவர் அப்போது ஸ்தலத்தின் பெருமையை உரைக்க வேண்டுமாயின் தியாகராஜ பெருமானே கருணை புரிய வேண்டும் என்று கூறினார். இப்ப மூர்த்திகள் இருக்காங்க. இப்ப பிரம்மாட்ட சொல்றாங்க, பிரம்மா இதை உரைக்கணும்னா யாரு கருணை புரியணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் கருணை புரிந்தால்தான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே இந்த தன்முனைப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்ப நம்ம கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் அப்படிம்போம். பாத்துருக்கீங்களா? நான் சொல்லிடுறேன். ஒரு திருமலை படம் போனா இந்த படத்தை எனக்கு தெரியுமே அப்படின்னு உடனே கடன்னு கிட்டா பரிசோதனை இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலைஞர். புஸ்தகத்தை மூடிக்கிட்டே பாடுவேன் என்ன பாடுறது அப்படின்னு வேகமா படிக்க ஆரம்பிப்போம். அப்படித்தானே செய்வோம் நம்ம. அப்படி அந்த நம்ம தன்முனைப்பு யாரும் சொன்னாலும் நம்ம கிட்ட செய்யக்கூடாது. உடனே நீங்க பாடுங்க அப்படின்னா உடனே ஏன் நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் முறை. அப்படிதான் ஒரு முறை திருமறை காட்டுல அப்பர் சுவாமிகளை ஞானசம்பந்த பெருமான் நீங்க பாடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு. ஞானசம்பந்த பெருமான் என்ன பாட்டு? திறப்பதற்காக அந்த திருமறை காட்டுல கதவை திறப்பதற்காக பாடுங்கள்னாரு. அப்பதான் என்ன பண்ணாரு? கடன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பண்ணி நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினால் வளம் செய் மறை காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே என்று அந்த பதியத்தை பாடினதும் 10 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த கதவு திறக்கப்பட்டது. இப்ப ஞானசம்பந்த பெருமான் நீங்க பாடுங்க அப்படின்னது உடனே அதுக்கப்புறம் அவர் பாடினாரு. சதுர மறைதான் துதி செய்து வணங்கும் மறைக்காட்டுரை மைந்தா என்ற அந்த பதியத்தை பாடினாரு. ஒரே பாட்டிலே மூடிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஞானிகளுக்கு சின்ன வாசனை மலை இருந்தாலும் சிவபெருமான் அன்னைக்கு சொன்ன பட்டுப்படம்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடனே அது ப்ரெஸ் பண்ணி நீட் ஆக்கிடுவோம். அதே போல அப்பர் சுவாமிகளுக்கு என்ன நினைச்சு பாட்டு பாடுங்கன்னு சொன்னது உடனே பாடிட்டாரா? அப்படி பாடக்கூடாது. இப்ப அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா, ஞானசம்பந்த பெருமானை நீங்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? அப்படிதானே சொல்லியிருக்கணும். இப்போ ஒரு சேர் இருக்கு, ஐயா உட்காருங்கன்னு உங்களை சொல்றேன், நீங்க என்ன சொல்லணும்? உடனே படக்கணும், உட்காந்துடக்கூடாது. ஐயா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் சைவத்திர முறை. அதுதானே முறை. அப்படி சொல்லணும். அப்படி சொல்லாம நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அது குற்றம். அதனால சுவாமி என்ன பண்ணாரு? அதை நீக்கிறதுக்காக, அந்த குற்றத்தை நீக்கிறதுக்காக சுவாமி 10வது பாடல்ல தான் என்ன செய்யறாரு? அப்பயும் விட்டுறல. சாமி வந்து அவர் குற்றத்தை நீக்கிட்டு என்ன பண்ணாரு? அதை சரி செய்யறதுக்கு சாமி என்ன பண்ணாரு? அப்படியே ஒரு வேதியர் அங்க உட்காந்து அப்படியே திருவாய்மூருக்கு அழைத்து சென்று உள்ள போய் சாமி மறைஞ்சிட்டாரு. எங்க? திருவாய்மூர்ல. அப்போ சாமி இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி உள்ள போய் மறைஞ்சிட்டே சாமி, நான் எங்கேயோ இருந்தேன், எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான், எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனார் அதன்குழும், உள்ள போய் இப்படி மறைஞ்சிட்டே சாமி அப்படின்னு படிச்சுட்டே வந்தார். மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உண்ணி உறங்குகின்ற எனக்கு தன்னை வாய்மூர் தலைவனாமா சொல்லி என்னை வாவென்று போனார் அதன்குழும். என்னை வான்னு சொல்லிட்டு நீ போயிட்டே சாமி, நீ எனக்கு காட்சி கொடுக்கவே மாட்டியா அப்படின்னாரு. கச்சேரி அப்படி திரும்பி பார்த்தார்ல, பின்னாடி பார்த்தா திருஞான சம்பந்தம் படைச்சூழ நிக்காரு. 16,000 அடியாரோட பின்னாடி நிக்காரு.
அப்ப கடைசி வரல சொன்னாரு, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார். நான் திறக்கிறதுக்காக பாடினேன், எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட, கடைசியா திறந்த. ஆனா உன் புள்ள பாடிச்சு பாத்தியா, அதுக்கு நீ என்ன பண்ணிட்ட, உடனே நீ சாத்தி கொண்டார். எப்படி அது வந்து எப்படி பாட்டு, உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார் அப்படின்னாரு. அந்நின்றார்னா அங்க இருக்காருன்னு அர்த்தம், இன்னின்றார்னா இங்க இருக்காருன்னு அர்த்தம். இவர் உன் நின்றார்னாரு. உன்னின்றார்னா பக்கத்துல பின்னாடி திருஞானசம்பந்தர் நின்றுனாராம். இப்போ உன் புள்ள வந்திருக்கு சாமி, நீ அதுக்கு காட்சி கொடுத்துதான் ஆகணும்னாருல. உடனே ஞானசம்பந்த பெருமான் தான் காமிச்சு கொடுத்தாராம். இங்க பாருங்க, சிவபெருமானை பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகளுக்கு காட்டினது யாரு, திருஞான சம்பந்த பெருமான். உடனே ஞானசம்பந்த பெருமான தன் தலைமையில வைத்துக் கொண்டு, என்னுடைய குரு ராயன் அப்படின்னாரு அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிகளுக்கு குரு யாரு? அதனாலதான் நால்வர் உருவத்துல ஏன் ஞானசம்பந்த பெருமான முதல்ல வச்சிருக்காருன்னா, நிறைய பேருக்கு டவுட்டு. குழந்தைய உள்ளதெல்லாம் எதுக்கு முதல்ல பெரியவங்களை தானே வைக்கணும், வயசுல மூத்தவங்களை தானே வைக்கணும். ஆனா ஞானசம்பந்த பெருமானை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் அனுபவத்தில் முதிர்ந்தவர், மறந்துடக்கூடாது. இந்த உயிர்களுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சாமிக்கு எந்த வயசோ அதே வயசு தான் உயிர்களுக்கும் உண்டு. என்று நீ அன்று நான், என்னைக்கு சாமி இருக்காரோ அன்னைக்கு இந்த உயிர்கள் இருக்கு. வயசு வேணா முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா ஆன்மாக்கள் எல்லாம் எல்லாமே ஒண்ணுதான். என்ன சாமி வயசு தான் எல்லா உயிர்களுக்குமே. ஆனா இந்த பிறவில ஒருத்தருக்கு 60 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு, ஒருத்தருக்கு 30 வயசு, அவங்க முன்ன பின்ன போய் சேருவாங்க, அப்படித்தானே. ஆனா உண்மையிலே ஆன்மாக்களுக்கு என்ன கிடையாது, வயசு கிடையாது. இந்த பிறவி எடுத்திருக்கிறதுனால நமக்கு வயசு, இல்லைன்னா எப்பயுமே என்று நீ அன்று நாள் தான். சாமிக்குரிய வயசு தான் எல்லா உயிர்களுக்கும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து அவருக்கு காமிக்கிறார் அப்படின்னா, ரெண்டு பேரும் ரெண்டு நெறியில இருந்தாங்க. ஞானசம்பந்த பெருமான் காட்டு நெறியில இருந்தாரு, அப்பர் சுவாமிகள் வந்து இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறியில இருந்தார். இதை செய்தால் நீங்கள் இறைவனை அடையலாம் என்று காட்டியது திருநாவுக்கரசு பெருமான். சிவபெருமானே காட்டினது யாரு அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான். இதை அடைவிக்கக்கூடிய நெறியை காட்டினது அவரை சிவத்தையே காட்டினது ஞானசம்பந்தம். அதனாலதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சேக்கிலா சுவாமி சொல்கிறார். சரி, அப்படி இருவரும் இவ்வாறு கேட்ட வசிஷ்டர் பரமேஸ்வரனை மறுபடியும் படித்து துதித்து அடியாரிடம் கருணை கொண்டு தேவரீரே பணிபுரிய மகிமை புண்ணிய புரியின் மகிமையை உரைத்தரல வேண்டும் என்று இப்ப தியாகராஜ பெருமான்கிட்ட கேட்டாங்க. அவர் புன்னகை பூத்து பெருமான் என்ன செய்தார் என்றால், இவ்வுலகில் முக்கியமாய் உள்ள 24 இடங்களில் நாம் சுயம் பிரகாசமாக லிங்க வடிவமாகவும், இந்த உலகத்திலே சுவாமி 24 இடத்துல சுயம்போக தோன்றுகிறாராம். அதாவது முதல்ல முளைத்த லிங்கம் இருக்கு பாருங்க, அது மொத்தம் எத்தனைவா 24. அதுல மதுரை முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு. இப்ப அந்த 24 இடத்த சொல்ல போறாரு, எங்கெங்கெல்லாம் சுவாமி சுயம் பிரகாசமாக தோன்றினார் அப்படிங்கிற அந்த தளத்தெல்லாம் சொல்ல போறாரு. அதில் வயக்த வடிவமாகவும் அவ்வயக்த வடிவமாகவும் திவ்ய வடிவமாகவும் விளங்குகின்றேன். அந்த சேத்திரங்களின் சிறப்பை வரிசையாக சொல்கிறேன் கேளுங்கள் என்று இப்ப தியாகராஜ பெருமான் சொல்ல ஆரம்பிச்சார். யாருக்கிட்ட? அந்த வசிஷ்ட மாமுனிவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சார். கைலாசகிரியில் விளங்கும் நமது வடிவத்தை யார் பக்தியுடன் பஜனை செய்கின்றார்களோ அவர் அன்னதானத்தினால் உண்டாகும் பயனையும் சரீர முடிவில் நமது பதவியையும் அடைவார்கள். கைலாசமலை, கைலாசம் போய் யாரு தரிசனம் பண்ணியிருக்கா? யாருமே வரலையா? யாரும் இல்லையா? கைலாயகிரி பார்த்தீங்களா? கைலாயகிரின்னு சொல்ற கைலாய மலையா, அதாவது கைலாய மலைக்கு போயிடலாம். இந்த இப்போ மோடி போட்டுட்டு இருக்காங்க, டெல்லியில் இந்த மாதிரி உள்ள போற மாதிரி போட்டுருக்காங்க. ஆனா அப்படி டெல்லி வழி போனாலும் நீங்க சைனாவில் போய் பார்க்குற மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ள போய் சுத்துற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அவங்க அனுமதி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க முதல்ல போகும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அதுவும் கைலாய மலைக்கு நம்ம தான் போறோமா, நான் 2 தடவை கிள்ளி பார்த்தேன், நம்ம தான் போறோமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுவும் கூட்டு போன அந்த திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ராட்சத ஏரின்னு ஒன்று இருக்கு, ராவணன் உருவாக்கிய ராட்சத ஏரின்னு, அப்படி ப்ளூ கலரா இருக்கும். பக்கத்துலேயே மானசரோவர் ஏரியும் இருக்கும். அதுக்கு ரொம்ப ரெண்டும் டிஃப்ரெண்ட். பக்கத்துல தானே இருக்கு, இது அந்த மாதிரி தானே இருக்கணும், இது அப்படி இல்லை. இது ராவணன் உருவாக்குற ஏரி, ராட்சத ஏரி. வாங்க இல்ல, இது வந்து மானசரோவர். மானசரோவர் பச்சையா இருக்கு, அது வந்து ப்ளூ கலர், அப்படியே ப்ளூ தான் தெரியுது, தண்ணி அப்படி இருக்கு. போய் அங்கனக்குள்ள இறங்கி எல்லாரும் போட்டோலாம் எடுத்தோம். அப்போ நான் அடி வந்து செல்போன் கிடையாது நம்மகிட்ட. இப்போ இது வாங்கிட்டு 5000க்கு இது கேமரா வாங்கிட்டு போயிட்டேன்.
போய் விடாம படம் எல்லா படமும் எடுத்து கொண்டு வந்தேன் சாமி திருவிழால. அதுலயும் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அடின்னு போகும்போது இது கிடையாது, நேபாள் வரைக்கும் முன்னாடிலாம் நேபாள் வரைக்கும் ஃப்ளைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கார்லேயே தான் கூட்டு போவாங்க, நேபாளத்துலேருந்து சைனாவுக்கு கார்லேயே கூட்டு போவாங்க. இப்போ அடின்னு போகிற சமயத்தில் அந்த பாதையெல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சுன்னு சொல்லி எல்லாமே ஃப்ளைட்டு ஹெலிகாப்டருன்ட்டாங்க. இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு 1, சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டு 2, டெல்லியிலேருந்து நேபாளுக்கு ஒரு ஃப்ளைட்டு 3, நேபாளத்துலேருந்து நேபாள் கஞ்சி 4, அங்கேருந்து காத்மாண்டு 5, அங்கேருந்து சின்ன ஃப்ளைட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளைட்டு போக பெரிய ஃப்ளைட்டில் ஏறி போக 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 சின்ன 9 பேர் உட்கார மாதிரி சின்ன ஃப்ளைட்டில் போய் இறக்கி விட்டாங்க. எப்படி இருக்கும் கடைசி ஹெலிகாப்டரில் 6 பேர் தான் உட்கார முடியும். 300 பேர் போகிறதுல உட்காந்து 180ல் போய் அதுக்கப்புறம் 200 பேர் போய் அப்புறம் 14 பேர் போகிறதுல போய் அப்புறம் 9 பேர் போகிறதுல போய் அப்புறம் 6 பேர் போகிறதுல போய் ஹெலிகாப்டரில் போய் இறங்கணும் கில்சாங்கிற ஒரு பகுதியில் போய். அப்புறம் எங்களுக்கு காத்மாண்டுல இருந்து நேபாள் கஞ்சி போய் நேபாள் கஞ்சிலேருந்து சிமிகோட்டு போய் சிமிகோட்லேருந்து ஹில்சாங்கிற ஒரு பகுதியில் ஹெலிகாப்டரில் இங்கிட்டு விட்டு மலைகள் இருக்கும், நடுவில் ஹெலிகாப்டருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. நான் அடின்னு ஓட்ட ஒரு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவர் எப்படி ஓட்டுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அடின்னு 2வது இப்படி எதுக்கு பார்க்கும்போது சுவாமி அம்பாள் அப்படியே கைலாய மலைக்குள்ள உள்ள இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்படியே அமைதி அந்த சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே உள்ள ஹெலிகாப்டர் போய்கிட்டே இருந்தது. போய் அந்த ஹில்சாங்கிற பள்ளத்தாக்கில் போய் இறக்கி அங்கே ஒரு 2 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் சைனாக்காரங்க வந்து 2க்கு பாலம் மாதிரி இருக்கும், அங்கக்குள்ள இது பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கிடுவாங்க. ஏன்னா பாஸ்போர்ட்டை ஒவ்வொரு நாளும் கொடுக்க பயமாக இருக்கும். கொடுக்காம விட்டாங்கன்னா ஊர் போய் தர முடியாதுன்னு ரொம்ப பயமாக இருக்கும். சரின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, சைனாக்காரங்க ஒரு துண்டை போட்டு கை கொடுத்து அப்படி அவங்க வண்டியில் ஏறி போய் கரெக்டாக அந்த கைலாய மலைக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. ரூம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதனால் முன்னக்கூடி அந்த காலையில் எல்லாம் கிளம்பி கொண்டு போய் அந்த கைலாய மலைக்கு முன்னாடி போய் அடிவாரத்தில் போய் நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து உள் பரிகிராம போனோம். கரெக்டாக மலையை சுற்றி வர்றதுக்கு 58 கிலோமீட்டரு. எத்தனை கிலோமீட்டரு? 58 தான், ரொம்பலாம் கிடையாது. நீ ரொம்ப 58 கிலோமீட்டர். முதல் நாள் 18 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கே ரூம் கட்டியிருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. சில பேர் 3 நாளும் நடக்க முடியலன்னா பனி தாங்க முடியாது. கேதார்நாத்தில் இவங்க எல்லாம் நடிக்கிட்டாங்க. இந்த பனிக்கு எப்படின்னா கைலாய மலையில் அவ்வளோதான் பொழுது. என்ன என்ன பத்ரிநாத்தில் இந்த மாதிரி இருக்கும், அதோட ஒரு 2 மணி கூடத்தான் இருக்கும் கைலாய மலை. அப்படி போனதும் அங்கே கரெக்டாக அந்த வடக்கு முகம் தெரியும். அங்கே சாமி உச்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் பட்டு 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 அப்படியே தங்க கடலில் பொன்னார் மீனி நான் திகழ்வார் கைலாய மலை. அவ்வளோ சிறப்புடையது. அது தரிசனத்தை பார்த்தா என்ன புண்ணியம் சொல்றாரு. அன்னதானத்தால் என்ன புண்ணியம் உண்டாகுமோ, அன்னதானம் செய்தால் என்ன புண்ணியம் உண்டாகுமோ அந்த புண்ணியத்தையும் சரீர முடிவில் நமது பதவியும் அடைவார்கள், சிவலோக பதவியும் அடைவார்கள். எதை பார்த்தா? கைலாய மலையை போய் தரிசனம் செய்தால் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கேதார சேத்திரத்தில் போய் விளங்கும் நமது வடிவத்தை நேரில் கண்டு வளம் வந்து துதிப்பவர்களுக்கு யாகம் செய்த பலனும் உண்டாகும், மறுபிறப்பு இல்லை. கேதாரத்துக்கு யாரு போனாங்களோ அவங்க என்ன கிடையாது, மறுபிறப்பு. அப்பாட இப்பதான் போயிட்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இருங்க கடைசி பாருங்க என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இங்க போக முடியாதவங்களுக்கு என்ன சிறப்புன்னு கடைசி சொல்ல போறாரு. போகாதவங்களுக்கு சிறப்பு இருக்கு. திருவாரூர் போனா எல்லா சிறப்பும் இருக்கு. கேதார சேத்திரத்தை விளங்கும் நமது வடிவத்தை நேரில் கண்டு வளம் வந்து துதிப்பவர்கள் யாகம் செய்த பலன்களையும் மறுபிறப்பு இல்லை, அஞ்ஞானமும் நீங்கும். அஞ்ஞானம் நீங்கி என்ன உண்டாகும்? மெய்ஞானம் உண்டாகும். இனிமேல் சிவபெருமான் தான் முழுவதும் என்று தெரிந்து இனிமேல் இது சிவத்து வழியில நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மெய்ஞானம் உண்டாகும், அஞ்ஞானம் நீங்கும். கேதாரத்தை போய் தரிசனம் செய்தவர்களுக்கு இந்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்றது யாரு? தியாகராஜ பெருமான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? வசிஷ்ட மாமுனிவர் கேட்க அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்குரிய பதில. சரிதானா? அப்ப இத்தனை சேத்திரத்தையும் சிவபெருமான் திருவாக்குல இருந்து வருது பார்த்துக்கோங்க. அப்ப இந்த சேத்திரம்லாம் நம்ம போய் என்ன செய்யணும்? வழிபாடு பண்ணணும், திருவாரூர் வழிபாடு பண்ணணும். இருந்தாலும் இந்த சேத்திரத்தும் வாய்ப்பு இருந்தா நம்ம இந்த 24 தலத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும், வாழ்க்கையில எப்படியாவது போய் பார்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். காசி சேத்திரத்தில் விளங்கும் நமது வடிவத்தை தரிசிப்பவர்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பதால் உண்டாகும் பலனையும் அஞ்ஞானம் நீக்க பெற்று சரீர முடிவில்
சாயுச்சியத்தையும் அடைவார்கள். நமது வாழ்க்கையை நன்றாகும். இந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு நன்றாக போகுமா? எங்க போய் வழிபாடு பண்ணா? காசியில போய் வழிபாடு பண்ணா சாயுச்சிய முக்தியை அடைவார்களாம். இது கூட பதவியை தான் அடைவாங்க. இது காசியில போய் வழிபாடு செஞ்சா என்ன உண்டாகும்? சாயுச்சிய முக்தி. சாலோகம் சாமீபம் சாருவும் சாயுச்சியம். சாயுச்சியம்னா இறைவனோடு இரண்டரை கலத்தல், சிவபெருமானுடைய எண் குணத்தை பதிய வைத்தல். இந்த உயிர்களுக்கு என்னன்னா, முக்கியமா உயிர்களுக்கு இரக்கம் வரணும். வழிபாட்டுல உள்ளவங்களுக்கு என்ன முக்கியமா வரணும்னா இரக்க குணம். சுவாமியுடைய இந்த எண் குணத்துல ஒன்று அருளுடைமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அருளுடைமை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, உயிர்கள் மேல் இறக்கம் வந்துருச்சு அப்படின்னா மற்ற குணங்கள்லாம் ஈஸியா வந்துடும். இந்த 8 குணத்துல அருளுடைமை தான் ரொம்ப முக்கியம். பிற உயிர் கண்டு இறங்குதல். அடுத்தவங்க அழுகும் போது நம்ம சிரிக்க கூடாது, நமக்கு அழுக வரணும். பிற உயிர் துன்பப்பட்டா நம்ம கண்ணுல இருந்து என்னைக்கு ஒருத்தர் கண்ணுல கண்ணீர் வருதோ அன்னைக்கு தான் அவர்களுக்கு அருளுடைமை தோன்றுதுன்னு அர்த்தம். அப்ப இறைவனுடைய இறை வெகு சீக்கிரமாக அவர்கள் அடைவார்கள் என்று நாம தெரிந்து கொள்ளலாம். பக்கத்து வீட்டுல சண்டை இருந்துச்சுன்னா அவங்க சிரிப்பாங்க. என்ன பேச்சு பேசுனாய் அவன் என்னத்து, இன்னைக்கு பத்தியா வீட்டுல என்ன அடிப்படி சட்டை போடுறாங்க பத்தியா அப்படின்னு பேசிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுல சண்டைன்னு இவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். அது மாதிரி 4 தெருவில் 4 பேர் சண்டை போட்டாலும் வெளியில வேடிக்கை பார்க்கறது வந்து, ஐயோ பாவம் இப்படி நடக்கே. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், போய் அந்த இதை விலக்கி விடணும், சண்டையை விலக்கி விடணும்ல. யாராவது அப்படி செய்வாங்களா? கூட கொஞ்சம் சண்டையை மூட்டி விடுவாங்க. என்ன செய்ய நீங்க விளக்க வேண்டாம், இறைவிட்ட வேண்டலாம்ல. அப்படி விளக்க முடியாதவங்க சுவாமிகிட்ட வேண்டணும். இன்னைக்கு சொன்னோம்ல, ஒரு ஆடு அழுதுகிட்டு இருந்தது, வெட்ட போறாங்களேன்னு அழுதது. இவர் ஆட்டு போயிட்டே இருந்தாரு ஒரு சாமி. உடனே யமகணங்கள்லாம் வந்தாங்க. கொஞ்ச நாள் நீங்க நரகத்துக்கு வரணும்னு கேட்டாங்க. என்னையா தப்பு செஞ்சு அப்படின்னு கேட்டாரு. அந்த ஆளு அழுதுகிட்டு இருந்துச்சு, மேன அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த வெட்டுறவங்களை போய் தடுக்கவும் செய்யல, ஒண்ணுமே சொல்லலை. இல்லை இறைவன்கிட்டயாவது வேண்டி இருக்கணும், அதுவும் செய்யலை. அதனால நீங்க கொஞ்ச நாள் வந்து நரகத்துல இருக்கணும்னு கேட்டாங்களாம் இந்த சாமியார. அப்ப எந்த இடத்துல நம்மளால தடுக்க முடியலையோ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளவாவது செய்யணும். பிற உயிர் கண்டு இறக்கம் வரணும். ஐயோ அந்த உயிர் பாவம், எந்த வேதனையும் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணுமா, இறைவன்கிட்ட முடிஞ்சா தடுங்க, தடுக்க முடியலையா இறைவன்கிட்ட வேண்டுங்க. இது 2 செய்யலாலும் குற்றம். அதுக்குரிய பலன் நாம் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். அதே மாதிரி காசி போய் வழிபாடு செய்யறதுக்கு அவ்வளவு முன்னாடிலாம் போனாங்கன்னா திரும்பி வரவே மாட்டாங்க. காசிக்கு போனாங்கன்னா இப்ப யாராவது எப்படி போறாங்க, போறவங்க 2 நாளுக்கு திரும்பி வர்ற ஆளும் உண்டு, 1 வாரத்துல திரும்பி வர்ற ஆளும் உண்டு, 1 மாசத்துல திரும்பி வர்ற ஆளும் உண்டு. ஃப்ளைட்டை பிடிச்சாங்கன்னா காலையில என்ன மதியம் போயிடுறாங்க. அதுலயும் அடின்னு ஒரு ஆளை பார்த்தேங்க. அவரு டீ குடிச்சிட்டு இருந்தாரு. ஐயா நீங்க காசிக்கு எப்போ வந்து, நீங்க ஒண்ணு என்ன காலையில ஃப்ளைட் ஏறினா இங்க வந்து இப்ப டீ குடிச்சிட்டு சாமி பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னாரு. சாயங்காலம் ஃப்ளைட்டு நான் கிளம்ப போறேன் அப்படின்னாரு. இதே டீ குடிக்கிற மாதிரி வந்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தேன். கரெக்டா காலையில ஃப்ளைட் ஏறிருக்காரு, 3 மணி நேரத்துல இங்க வந்திருக்காரு. ஒரு டீ அடின்னு டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இருந்தாரு. சாயங்காலம் சாமியை பார்த்துட்டு நைட்டு ஃப்ளைட்டு ஊருக்கு போயிருந்தேன், நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறாரு. காலையில ஃப்ளைட் ஏறி காசி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரே நாள்ல. எப்படி பாருங்க, இப்படிலாம் இருக்காங்க. காசு இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. 2வது ஒண்ணும் இல்ல, காசியை போய் சாமி தரிசனம் பண்ணாலே எல்லாரும் வந்தீங்களா? காசிக்கு வந்தீங்களா சார்? வந்தீங்கல்ல நீங்க வந்து எல்லாரும் யோசிங்க, நம்ம காசி தான் போனோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. எந்த தடத்தை சொல்றீங்க? காசி தானே சொல்றீங்க. ஆமா, காசிக்கு போனா அவ்வளவு சிறப்பு. கண்டிப்பா சாய்ச்சிய நிலையை அடைவார்கள். அங்குள்ள அந்த விஸ்வநாத பெருமானை பார்த்தாச்சுனாலே நமக்கு என்ன உண்டாகும், சாய்ச்சிய முக்தி கண்டிப்பாக கிடைக்கும், அஞ்ஞானம் நீங்கும், எல்லா நலன்களும் உண்டாகும், நமது வாழ்க்கை நன்றாக செல்லும். காசிக்கு அவ்வளவு சிறப்பு. ஏற்கனவே இந்த காசிக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னேன். எது ஜெராக்ஸு முடிஞ்சவங்க கொடுங்க. ஒரு 2-3 நாளில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிதானே? ட்ரெயின்ல கூட்டு போறாங்க மோடி திட்டத்துல. சரி, அது அது எப்போ வந்து எழுதி போட்டா பின்னாடி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்த்தோம் நினைச்சா. ஆமா, ஜெராக்ஸும் ஒரு போட்டோம். சரி, அப்ப காசி சேத்திரம் வந்து ரொம்ப
முக்கியமானது. இப்ப ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு புனித யாத்திரைன்னு ஒண்ணு உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டின்களுக்கு புனித யாத்திரை இது அன்னை வேளாங்கண்ணிக்கு வருவாங்க, என்ன அப்படித்தானே? இது முஸ்லீம்களுக்கு மெக்கா. நம்ம இந்துக்களுக்கு எது புனித யாத்திரை? காசி தான். காசி தான் புனித யாத்திரை. எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது என்ன செஞ்சிடணும், காசியை போய் பெருமானை போய் வழிபாடு பண்ணு. நீங்க வேற எங்கேயும் சுத்தி பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, காசி விஸ்வநாதரை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே. சுத்தி இருக்கிற சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, சுத்தி இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கலங்க. பார்க்கலாம், வாய்ப்பு தான் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லல. விஸ்வநாதரை பார்த்தாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா அப்படி உள்ள விஸ்வநாத பெருமானை யாரால பார்க்க முடியல? வியாச முனிவரால பார்க்க முடியல. கங்கைக்கு அந்த புறமா இருந்து இன்னும் சாமியை வச்சு பூசிச்சுட்டு இருக்காரு, தனியா ஒரு சிவலிங்கத்தை வச்சு. காசி விஸ்வநாதரை அவரால் பார்க்க முடியல, பொய் சத்தியம் பண்ணதுனால. முழுமுதற் பொருள் நாராயணரேன்னு கையில அடிச்சு சத்தியம் பண்ணார்ல, அதனால நீட்டி நிற்கன்னு சொல்லி நந்திய பெருமான் மடக்க விடல கைய. அதுக்கப்புறம் விசாலாட்சி அம்பாள் தான் சொல்லி கங்கைக்கு அந்த புறமா இருந்தா நீ காசிக்குள்ள வர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுல இருந்து காசிக்குள்ள வரவே முடியல வியாச முனிவர். அதனாலதான் வியாச முனிவர் தொகுத்த புராணங்களை எல்லாம் நமக்கு பிரமாணம் கிடையாது. அவர் தொகுக்கதான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு சிவபெருமான். அதை விழித்து உரைப்பதற்கு யார்கிட்ட கொடுத்திருக்காரு? சூதமா முனிவரிடம் கொடுத்திருக்கிறார். இந்த புராணங்கள்லாம் சொல்றது யாருன்னா சூதமா முனிவர் தான் எடுத்து சொல்றாரு. 18 புராணங்களை எல்லாம் சொல்றது யாருன்னா சூத முனிவர் தான் எடுத்து. நந்திய முனிவர் நந்திய பெருமான் இருக்கிறவங்க அவர் தான் புராணத்தை சொல்றாரு. முதல்ல புராணத்தை உரைத்தவர் நந்திய பெருமான் உரைக்க, அதுக்கப்புறம் ஜனத்குமாரிடம் அவர்கிட்ட சொல்ல, அவர் வியாச முனிவரிடம் சொல்ல, அதுக்கப்புறம் சூதமா முனிவர் தான் எல்லா புராணங்களையும் எடுத்து விரித்து வைக்கின்றார். இது பாடல்கள்ல வருது, சரிதானா? அப்ப காசி ரொம்ப முக்கியம். அங்க போய் விஸ்வநாத பெருமானை போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தரிசிக்க வேண்டும். தரிசித்தால் அஞ்ஞானம் நீக்கப்பட்டு இந்த வாழ்க்கையில எல்லா விதமான நலங்களும் உண்டாகி இறுதியில் சாய்ச்சி முத்தியும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்து மகாகால சேத்திரத்தில் விளங்கும் நமது லிங்கத்தை வடிவத்தை தொழுபவர்கள் கங்காஸ்நான பலனை அடைவார்கள். மகாகாலேஸ்வரர் இருக்காருல ஒண்ணு, நம்ம மத்திய பிரதேசத்துல மகாகாலேஸ்வரர் எங்கெங்கெல்லாம் சாமி இருக்காரோ அந்த தளத்துல எல்லாம் போய் நாம சுவாமியை போய் வழிபாடு செய்தால் கங்கா ஸ்நானம் பண்ணவங்க என்ன பலனை அடைவார்களோ அந்த பலனை அவர்கள் அடைவார்கள். மோட்சத்தையும் மோகத்தை நீக்கி நமது பரிசத்தையும் பெற்று வாழ்வார்கள். சிவபெருமானுடைய உருவம் பெற்று, அதாவது சாருவம் பெற்று அடியார்களாக திகழ்வார்கள். எதை வழிபாடு பண்ணா? மகாகாலேஸ்வரரை வழிபாடு செய்தார். மகாகாலேஸ்வரர் எங்க இருக்காரு? மத்திய பிரதேசத்துல இருக்காரு. மகாராஷ்டிரா யார் சொன்னா? மகாராஷ்டிரா கிடையாது, மத்திய பிரதேசம். அங்கதான் ஓம்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வரர்னு இங்கிட்டு தண்ணி நடுவுல ஆறு ஓடும். இந்த பக்கம் மகாகாலேஸ்வரர், இந்த பக்கம் ஓம்காரேஸ்வரர், நடுவுல ஒரு பாலம் இருக்கும். போய் சாமி தரிசனம் முத போகும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. நாங்க மகாகாலேஸ்வரர் பார்த்துட்டு, அது பெரிய கோயில் மகாகாலேஸ்வரர் பார்க்கும்போது என்ன ஒரு சிறப்புன்னா, அங்க உள்ள மந்திரி இருக்காரு பாருங்க, அவருக்கு உள்ள சிறப்பு தரிசனம் காமிக்கும் போது அடி நான் உள்ள இருக்கேன். இவங்க எல்லாம் சாமி முடிட்டு போயிட்டாங்க, நான் கடைசியா வரேன். இவங்க எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில டிவியில பார்க்காத, சரவணா நீ டிவியில தெரியுத அப்படியாக வந்ததுக்கு அப்புறம் அடி என்னாச்சுன்னா, எல்லாம் வரிசையில போய்கிட்டே இருந்தோம். மத்திய பிரதேசத்துல தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கும்போது அடின்னு உள்ள போகும்போது கதவை பூட்டிட்டாங்க. பூட்டி சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்குது மகாகாலேஸ்வரர். அங்க உள்ள மந்திரி எல்லாம் அது மந்திரின்னு கூட அடின்னு தெரியாது. எல்லாம் சுத்தி பெரிய பெரிய ஆளுகளா இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக தனியா நிறைய சாத்தி உள்ள அபிஷேகம் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வெளியில அவங்க டிவியில பார்க்காங்க. நான் அடின்னு கூட இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன், என்ன சொல்லணும், நீ உள்ள இருக்கிறது நாங்க டிவியில பார்த்தோம் அப்படின்னாங்க. சாமி எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இப்ப நம்ம போற நேரத்துல பூட்டணும் அப்படின்னா சாமியுடைய கருணையை பார்த்தீங்களா? நம்ம ஒரு துடி அனுபவிச்சாலே சிவபெருமான் விடவே மாட்டார். நான் அடின்னு சரி அவங்க எல்லாம் போட்டோம், நம்ம பதறாம போய்க்கிடுவோம். எல்லாம் அடிச்சு எல்லாம் கூட்டத்துல முதல்ல போயிட்டாங்க. எல்லாருமே போய் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு போய் வெளியில போய் உட்காந்துட்டாங்க. அடின்னு கடைசியா போனவங்களுக்கு என்ன சிறப்பு பார்த்தீங்களா? உள்ள மந்திரிகளோட சேர்ந்து இருந்து சாமி தரிசனம் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுட்டாரு. எதுக்குமே பறக்கக்கூடாது. பரபரக்க வேண்டாம் பல காலம் சொன்னேன். மற்ற இடத்துல இருந்தாலும் வழிபாட்டுல பறக்கக்கூடாதுங்க. வழிபாடு பண்ணும்போது பறக்கக்கூடாது. ரெண்டாவது, சுவாமி அதிகமா நினைக்கணும். என்ன பரபரப்பு இருக்கணும். அதுக்காக எதுக்கு பரபரப்பு இருக்கணும்னு ஒரு இது இருக்கு, புரியுதா உங்களுக்கு? காலையில இன்னதெல்லாம் சிஸ்டம் போட்டு வச்சுக்கணும். காலைல 6 to 7 இங்க இருக்கணும், அங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் வேகமா தான் செஞ்சாகணும். சிவா சொற்பொழிவுல சொல்லியிருக்காரு,
பரபரக்க வேண்டாம்னு இருக்காரு. பதறாம எல்லாம் செய்வோன்ட்டு அப்படி ரொம்ப பதறாம வந்தா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. சிஸ்டமே மாறிடும். பூசையும் பண்ண முடியாது என்ன. அதனால எல்லாமே நம்ம சிஸ்டத்தோட வச்சுக்கணும். பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், ஒருவருக்கும் தீங்கி நினையாது அப்படின்னு கூட மேல சொல்றாரு. விந்திய மலையில் விளங்கும் நமது சிவம்பிரகாச வடிவத்தை கண்டு துதிப்பவர்கள் நமது சகஸ்திர நாமங்களை சொல்லி புஷ்பார்ச்சனை செய்த பலனை அடைவார்கள். விந்திய மலை இமயமலை இருக்குல்ல, இமயமலை போய் யார் தரிசனம் செய்கிறார்களோ அங்க உள்ள மலையில சிவம்பிரகாச வடிவத்தை யாரு கண்டு அறிகின்றார்களோ சகஸ்திர 1008 நாமங்களை சொல்லி சிவபெருமானை பூஜித்தால் என்ன ஒரு பலன் உண்டாகுமோ அந்த பலனை அவர்கள் அடைவார்கள். குஷ்டம் முதலிய கொடிய நோய்களும் நீங்க பெறுவார்கள். யாருக்காவது குஷ்டம் வந்துருச்சுன்னா இந்த பெருமானை போய் வழிபாடு பண்ணா, இந்திய மலையில போய் சுவாமி வழிபாடு செய்தால் குஷ்ட நோயெல்லாம் நீங்கிரும். குஷ்டம் ஒருத்தருக்கு வந்தது யாருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். குஷ்ட நோய் அருணைநாதருக்கு வந்தது. அருணைநாதருக்கு குஷ்டமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நேரம் அண்ணாமலையில போய் மேலிருந்து விழ போனாரு. அப்ப முருகப்பெருமான் அவரை தாங்கினார். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை நீ விடாமல் செய்ததினால் உன்னை தாங்கக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாகியதுன்னு முருகப்பெருமான் சொன்னார். எப்பேற்பட்ட நிலையிலையும் அவர் வழிபாட விடலை அருணைநாதர் பெருமான். அதே மாதிரி நாமளும் என்ன செய்யக்கூடாது, வழிபாட தேவையே கூடாது. எந்த நிலையிலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க ராசதி சிவா, சிவா நான் பூசை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. பூசை பண்றதுக்கு என்ன தடை? 3 நாள் இது காரியம்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன நான் அனுஷ்டானம் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தேன், பூசை பண்ணலை அப்படின்னாங்க. பூசை நீங்க எந்த அர்ஜுனை வந்து தன் மகன் இறந்த அன்னைக்கு கூட சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தான். பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்த்தான். இந்த பூசைக்கும் இந்த தீட்டுக்கும் சம்மதம் கிடையாது. பூசை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டில் ஏதாவது துச்சி நடந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க பக்கத்து வீட்டில் 10 வீடு கணக்கு பண்ணிக்கோங்க, 100 அடி. அதுக்குள்ள ஏதாவது பிரேதம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடணும். புரியுதா? அங்க போய் குடிச்சிட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஆலயம் இருந்ததுன்னா அங்க போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு இங்க வந்துடணும். பண்ணாம விட்டுறக்கூடாது. புரியுச்சா சிவா? பக்கத்துல தூக்கிட்டு போகல அதனால நான் அனுஷ்டானம் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த நிலையிலும் பண்ணணும். பக்கத்து வீட்டில் போகணும், இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் போகணும். எங்கேயாவது போய் குடிச்சு செஞ்சுட்டு அங்கே பக்கத்தில் ஏதாவது ஆலயம் இருந்தால் அங்கே பண்ணுங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னா அங்கே கூட வச்சு பண்ணுங்க. அதுக்கு இது இருக்குல்ல சுவாமி, ஆத்மார்த்தத்துக்கும் பரார்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது ஆத்மார்த்தம், அது பரார்த்தம். ஆத்மார்த்தத்துக்கு அந்த ஒரு சிறப்பு உண்டு, பரார்த்தத்துக்கு அப்படி கிடையாது. தொட முடியாது, வேணியை தொட முடியாது. ஆத்மார்த்தத்துக்கு ஏன்னா நீங்க அன்றாடம் நீங்க வந்து பூசிக்கக்கூடிய சிவலிங்க, அதனால அந்த உரிமையை உங்களுக்கு குருநாதர் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த தீட்டு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஆத்மார்த்தத்தை நீங்க எந்த நிலையிலையும் குளிச்சுட்டு நீங்க எப்பயுமே நீங்க பூஜை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்க பூஜை பண்ணும்போது அனுஷ்டானம் 16 இடங்களை திருநீர் பூசி மந்திர சுத்தி பண்ணி உங்களை சுத்தி பண்ணி, அதாவது முதல்ல வந்து என்ன சுத்தி, பஞ்ச சுத்தி இருக்குல்ல, பூத சுத்தி உடம்பு சுத்தப்படுத்துறீங்க. இந்த உடம்பை கொண்டு நீங்க பூஜை செய்ய மாட்டீங்க. பூதம் அந்த உடம்பை எரிச்சிருவீங்க. புதிய ஆன்மா வாங்கி தான் நீங்க என்ன செய்வீங்க, சிவ பூஜை பண்ணுவீங்க. அதனால பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, தன்னையே சிவபாவனை பண்ணி தான் என்ன செய்வீங்க, சிவ பூஜை பண்ணுவீங்க. அப்ப நீங்க தீட்டோட பண்ணுவீங்களா? அதனாலதான் ஆத்மார்த்தத்துக்கு அந்த ஒரு சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆத்மார்த்தம் பண்ணும்போது தன்னையே சிவபாவனை செய்து சிவபூஜை செய்கின்ற காரணத்தினால் அதுக்கு தீட்டு கிடையாது. ஆனா எந்த நிலையிலையும் சிவ பூஜை பண்ணணும். அப்படி பண்ணவுதான் யாரு, அர்ஜுனன். அர்ஜுனன் தான் அப்படி பாருங்க. அது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால பண்ணணும்னு சொல்லிட்டேன். தொடர்ந்து பண்ணிட்டு தான் பண்ணட்டும், அதை விடக்கூடாது. ஏன்னா இப்ப அர்ஜுனன் வந்து அப்படி மகை இறந்த அன்னைக்கு கூட பூசை பண்ணதுனாலதான் மறுபிறவில அந்த கண்ணை எடுத்து அப்ப முடிச்சது. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஆச்சாரமா பூஜை பண்ணதுனாலதான் அன்பாக மாறியது. ஆச்சாரம் எப்படி மாறியது? அன்பாக மாறியது. கண் எடுத்து அப்பயே அப்படிட்டாரு. 6 நாள்ல மோட்சம். பாருங்க அந்த இடத்துல கூட இப்ப கண்ணப்ப நாயனார் போற இடத்துல இப்ப சிவபெருமான் ரூல்ஸ் படி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா,
கண்ணப்பனாருக்கு படம் போட்டு காமிச்சு இப்ப பூசை எப்படி செய்யணும் தெரியுமா, அவர் பூசை பண்றாரு பாரு, சிவகோசரியார் எப்படி பூசை பண்றாரு பாரு, அந்த மாதிரி பூசை பண்ணுப்பா அப்படின்னு கண்ணப்பனாருக்கு சொல்லியிருக்கணும். அவர் பூசைன்னா என்னன்னே தெரியாம பூஜை பண்ணாரு. ஆனா சிவகோசரியாருக்கு படம் போட்டு காமிச்சாரு. இப்ப பூசைன்னா எப்படி இருந்து தெரியுமா, நாளைக்கு வந்து பாரு கண்ணப்பனார் எப்படி பூசை பண்றாரு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு படம் போட்டு காமிச்சாரு. ரூல்ஸ் படி செய்யற சிவகோசரியாருக்கு சுவாமி படம் போட்டு காமிச்சார். இவர் கண் எடுத்து அப்படியே அப்பிட்டாரு. யாராவது அப்படி செய்வாங்களா? அந்த அன்பு எப்படி வந்தது அப்படின்னா, பல்வேறு பிறவிகளில் சிவ பூஜை செய்த அந்த காரணத்தினால்தான் கண்ணையே எடுத்து அப்ப வேண்டிய சொல்லை இன்னொன்னா, அவர் செய்யும் போது அவருடைய செயல் முழுவதும் அவன் செயலெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும் சிவபெருமான் சொன்னாரு. அவன் செயலெல்லாம் நம்பக்கல் அன்பு, அன்புனால செஞ்சதுனால சிவபெருமான் அத்தனையும் ஏத்துக்கிட்டார். அதுலயும் பாத்தீங்கன்னா சாமிக்கு பன்றிக்கறியை நல்லா மென்னு பார்க்காரு. மென்னு பார்த்து எது மெதுவாக இருக்கோ அது சாமிக்கு, கடினமாக இருக்கிறத தூக்கி போட்டார். நம்ம அப்படி செய்வோம். எப்படி அன்பை பார்த்தீங்களா? அவர் என்னென்ன பூசைன்னா என்னன்னு தெரியாது, அந்த குடும்பத்தவரை பார்த்தா அவருக்கு அன்பு தானாகவே, சாமி நீ சாப்பிட்டியா சாமி அப்படின்னாரு. நம்ம எத்தனை நாள் பூசை பண்றோம், சிவலிங்கத்தை பார்த்து சாமி நீ சாப்பிட்டியா சாமின்னு என்னைக்காவது கேட்டு போவோம்? யோசிச்சு பாருங்க. சாமி இந்த காட்டுக்குள்ள நீ தனியா இருக்கிய சாமி, யாராவது உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாரு சாமி. அப்புறம் பார்க்கறாரு, அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு, போய் கீழே பொன்முகலி ஆறுல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாரு, தலையில பூவை கோர்த்துட்டு வர்றாரு, வாயை கொப்பளிக்கிறாரு, அதை அபிஷேகம் செய்கிறாரு, ஆனந்த கூத்தாடுறாரு. எவ்வளவு ஒரு சிறப்பாரு. அதே மாதிரி அந்த ரத்தம் வரும்போது ஒரு கண்ணை எடுத்து அப்படின்னதும் ரத்தம் நின்றுது. நல்ல வேலை மருந்து கண்டுபிடிச்சுன்னு துள்ளி குதிக்கிறாரு, அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு, எவ்வளவு ஆனந்தப்படுறாரு பாருங்க. ரெண்டாவது இன்னொரு கண்ணுல வரவும் நல்ல வேலை எனக்கு மருந்து தெரிஞ்சு போச்சு, இன்னொரு கண்ணு இருக்குல்ல அதை எடுத்து அப்பிடுறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. இப்படிதான் அன்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஆள் மனதில் நல்லா பதிய வச்சுக்கோங்க, சிவபெருமான் தான் அப்படின்னு நல்லா ஆழமா பதிய வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொருள்ல நல்லா அழுந்த ஆரம்பிச்சு. நம்ம நூல்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான், அந்த ஒரு பொருள் அழுந்தணும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஓர் உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையில் மானடம் செய்யும் வரதர் பொற்றால் தொலை. அந்த சிவத்துல அழுந்தி எதுனாலும் சிவபெருமானுக்கு செஞ்சுட்டு செய்யணும், அவரை பண்ணி அவரை பார்த்துட்டு தான் வந்து சாப்பிடணும். இதுதான் அன்பு. எது செஞ்சாலும் சாமிக்கு செஞ்சுட்டு செய்யணும், அதுதான் அன்பு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியா அன்பை கூட்டிகிட்டே போகணும். டக்குன்னு நம்ம காலைல எதிர்ச்சதுமே டீயை குடிச்சிடறோமே சாமியை மறந்துட்டு, டக்குன்னு சாமியை மறந்துட்டு செல்போன் எடுத்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமே, பார்க்கக்கூடாது இல்ல. சாமி நினைக்கணும்ல, காலைல இருந்து 5 எழுத்து சொல்லணும்ல, சிவாய நம்ம அப்படி சொல்லி எந்திக்கணுமா எந்திக்க கூடாதா? எந்திக்கணும்ல. காலை நம்ம அப்படி சொல்றோமா? காலைல எந்திச்சு ஒரு திருமுறை பாடுறோமா? காலைல எந்திரிச்சது ஒரு பஞ்சாட்சர பதியத்தை படிச்சுட்டு எந்திப்போம் எந்திக்கிறோமா? இல்லை தில்லைவாழ் அந்த பாட்டை படிச்சு எந்திக்கிறோமா? இல்லையே. செய்யணும். அப்படிதான் அன்பு உருவாகும். சாமிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமான அன்பை பெருக்கணும். நாளுக்கு நாள் அன்பை பெருக்கிக் கொண்டே வரணுமே தவிர அன்பை சுருக்கிறமையாவது பார்த்துக்கணும். புரியுதாங்க சாமிக்கு? இருக்கிற அன்பை குறைக்காமையாவது பார்த்துக்கணும். சரி, அடுத்து விந்திய மலையில் உள்ள சிறப்பு சொல்றாரு. அடுத்து பிரதிஷ்டானபுரத்தில் விளங்கும் நமது வடிவத்தை கண்டு வளம் செய்வர்கள் ஆருத்ரா தரிசன பலனை அடைவார்கள், எல்லா பாவங்களையும் ஒழியும். இது பிரதிஷ்டானபுரம் அப்படின்னா கோதாவரி நதி இருக்கு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம். கோதாவரி நதி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ கோதாவரி நதி, இந்த பிரம்மபுத்திரா, நர்மதை, தபதி அப்படின்னு ஒரு நதியெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நாங்கள் போய் நீராடணும். முன்னாடி இதுக்கு போகும்போது, இந்த மத்திய பிரதேசத்துக்கு போகும்போது குஜராத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் நடுவில் ஒரு ஆறு ஓடும், பிரம்மபுத்திரா நதிக்கிற. அங்க மூழ்கி எந்த கல் எடுத்தாலும் அதுல சிவபெருமான் விலகி தோன்றுவார். நாங்க எல்லாத்துக்கும் வந்து கொண்டு வந்து கொடுத்தோம். அப்ப நீங்க பழக்கமே இல்லை சிவா, இனிமே நன்னாக்கு போ பிரம்மபுத்திரா போகும்போது வாங்கிட்டு வரேன் சிவா. அது மாதிரி கண்டிப்பா பிரம்மபுத்திரா போகும்போது வாங்கிட்டு வந்துரு. ஏன் நீங்களும் வாங்க, எல்லாரும் போவோம் பிரம்மபுத்திரா போய். அந்த பானாசுரன் வந்து சிவபெருமான்கிட்ட வணங்கி சுவாமி ரொம்ப வழிபாடு செஞ்சான். பானாசுரன்ங்கிற ஒரு அசுரன் அவனுக்கு சுவாமி காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்கும்போது, சாமி இந்த நதிக்கரையில யாரு மூழ்கி சிலாவை எடுத்தாலும், சிலான்னு பேரு கல்லுன்னு சொல்லக்கூடாது, யார் எடுக்கிறாங்களோ அதுல நீங்க விலகி தோன்றணும் அப்படின்னு அந்த பானாசுரன் நமக்காக கேட்டிருக்கான். அங்க இருந்து பானலிங்கத்தை எடுத்து வந்து நீங்க வீட்டுல பூஜை செஞ்சீங்கன்னா அதுல சிவபெருமான் எப்பயுமே உறைஞ்சே இருப்பார். இப்ப சிவலிங்கத்துல சுவாமி உறைஞ்சிருக்க மாட்டாரு, நீங்க ஆவாகனம் பண்ணாதான் வருவார். ஆனா அந்த சிலாவுல சாமி எப்போதுமே விளங்கி தோன்றுவார். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? அப்படி ஒரு சிறப்பு. அந்த கோதாவரி விலங்கு வடிவத்தை கண்டு யாரு அங்க போய் சுவாமி தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் ஆருத்ரா தரிசன பலனையும் மற்றும் எல்லா பாவங்களையும் ஒழிப்பார்கள்.
அருணகிரி, அருணாச்சலம், அண்ணாமலையில போய் யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவரோட அந்த வடிவத்தை கண்டு வில்வாச்சனை செய்பவர்கள், புஷ்ப கைங்கரியம் செய்பவர்கள் அடையும் பலனை அடைவார்கள். அருணாச்சலத்தை போய் வழிபாடு செஞ்சா புஷ்பம் ஜாத்திரவங்களும் வில்வாச்சனை செய்வர்களும் என்ன பலனை அடைவார்களோ அதை அடைவார்கள். சிறந்த செல்வத்துடன் பூமியில் வாழ்ந்து பிறகு சிவ சாயுச்சியத்தை அடைவார்கள். அவங்களும் முக்கிய பெறுவார்கள். அருணாச்சலத்தை போய் வழிபாடு செஞ்சா சிவ சாயுச்சிய முக்கியை அடைவார்கள். சாயுச்சியம்னா இறைவனோடு இரண்டரை கலப்பது. அடுத்து விருதாச்சலத்தில் விளங்கும் நமது மூர்த்தியை பஜனை செய்பவர்களும், பஜனை என்ன அர்த்தம்? பாடல் பாடுபவர்கள் அர்த்தம். பஜனைனா அந்த காலத்துல பஜனைன்னா என்ன செய்வாங்க? போட்டு அடின்னு அடிச்சு ஒரு வித்தியாசமா பண்ணுவாங்க. பஜனை அப்படின்னா இந்த ஒரு குடத்துல வச்சு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குடத்துல வச்சு அடிக்கிறது, இந்த இது மாதிரி வாசிக்கிறது, இந்த மாதிரி பஜனை பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்படி வச்சு பண்ணணும். பக்கவாத்தியங்களோடு இறைவனை வழிபாடு செய்வது. பக்கவாத்தியம் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ஓதுவார்கள்லாம் பக்கவாத்தியத்தோடு பாடுவாங்க. நம்ம மயிலை ஓதுவார் சக்கு தேசிகர், நம்ம தர்ம சாமி, அதெல்லாம் முன்னாடி எல்லாம் பக்கவாத்தியத்தோடு இசை வாசிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பக்கவாத்தியங்களோடு சேர்ந்து இசையமைச்சோம்னா பாடல் நன்றாக விளங்கி தோணும். சாதாரண பாடுறதுக்கும் பக்கவாத்தியத்தோடு பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நீ முன்னாடிலாம் நம்ம என்ன செய்வோம்? திரைப்படத்தை அப்படி ஆர்வமா அந்த பாடலாம் கேட்போம். அந்த இசையோடு கேட்டு எப்படி மகிழ்ந்தீங்க. அதே போல இந்த தேவார இசையெல்லாம் நீ என்ன செய்யணும்? அந்த இசையோடு கேட்கும். அதனால இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானும் சொல்றார். இசையோடு கூடி நாம தேவார திருவாசகங்களை எல்லாம் பாட வேண்டும். சரி, அப்படி விருதாச்சலத்துல அங்க இருக்கக்கூடிய பெருமானை, அதான் திருமுதுகுன்றம் பேரு. விருதாச்சலத்துக்கு என்ன பேரு? திருமுதுகுன்றம். அங்க 12,000 பொண்ணை போட்டு எங்க எடுத்தாரு சுந்தரம் சாமிகள்? திருவாரூர் கமலாலய குளத்துல எடுத்தாரு. அங்க போட்டு இந்த 12,000 பொண்ணு நான் எப்படி சாமி இங்கே எடுத்துட்டு போவேன், இங்க போட்டுறேன், அங்க போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு விருதாச்சலத்துல போட்டு திருவாரூர்ல பாட்டு பாடுறாரு. வரவே இல்லை. பறவை நேச்சத்தை வேற சொல்லிட்டாரு. ஊரெல்லாம் வந்துட்டாங்க. இப்ப பாரு எங்க சிவபெருமான் கொடுக்க போறாரு அப்படின்னு ஊரே திரண்டுருச்சு. ஒரு பதியம் பாடுறாரு, வரவே இல்லை. கடைசி பறவை இவள் வாடுகின்றார் அப்படின்னாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் பொண்ணு அப்படியே வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பறவை வாடுறா சாமி, இப்ப நீ எனக்கு கொடுக்க மாட்டேன் நல்லாவே தெரியும் சுந்தரம் சாமி, எனக்கு நீ நல்லாவே எனக்கு நீ கொடுக்க மாட்டேன் சாமி, பறவை வாடுறா, அவளுக்காகவாது என்ன செஞ்சிரு, அந்த பொண்ணை காட்டிடு அப்படின்னு சாமி அப்படி காட்டினேன். அடியே நிட்டலம் கெடவே பொன் செய்த மேனி. இந்த பாட்டு அருமையா இருக்கும் பாரு. அந்த பாட்டு பொன்னார் மேனின்னு ஒரே நட்டராகும், ஒரே உல இருக்கும். கீழார் கோவனமும் திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏற்றுக்கொள் நீ வாளார் கண்ணி பங்கா மலபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னையல்லாள் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரம் சாமி இப்படி பாரு. நீங்க தேவாரத்துல உருகி பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணீர் ஒரு சொட்டாவது வந்துடணும். அந்த அளவுக்கு சாமி காலையில பூசையில உருகணும். ஒரு துளி வந்துருச்சுன்னா அப்பாட பூசை ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பூசை விட்டு எந்திரிச்சிடாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வராம என்ன செஞ்சிடறாங்க. அந்த அளவுக்கு உருகி வழிபடும் அடியவர் தமக்கு ஒரு நோய் அடையாவே என்று சொல்வதற்கிறாங்க. நீ உருகி பாடிட்டீங்க, நோய் வந்தாலும் போயிடும். நோய் இருந்தாலும் நோயே வராது. ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. உருகி யாரு பாடுறாங்களோ அவங்களுக்கு நோய் அடையாது. ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. அப்ப நமக்கு நோய் வருதுன்னா என்ன அர்த்தம்? உருகி பாடலன்னு அர்த்தம். அதுதான் நோக்கம். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து கோ பர்வதத்தில் விளங்கும் நம் மூர்த்தியை கண்டு, அதாவது ஸ்ரீசைலம் பர்வதம் இருக்கு பாத்தீங்களா? சரி, பர்வதமலை நம்ம அண்ணாமலைக்கு பக்கத்துல பர்வதமலை இருக்கு. உயரம் 400 அடி உயரம், 4000 அடி உயரம். அது பாத்தீங்கன்னா கைலாசத்துல அவன் நண்பர் ஒருத்தவங்க, ஒரு லேடிஸ் நல்லா பழகுனாங்க. அவங்க ஸ்ரீலத்திற்கு வந்தாங்க. அடின்னு பாக்குறதுக்காக அங்க இருந்து வந்தாங்க. அவங்க லண்டன்ல இருக்காங்க.
லண்டன்ல இருக்கிறவங்க கைலாச மலைக்கு அங்கே வந்தாங்க. அவங்க நமக்கு நல்ல பழக்கம் ஆனாங்க. ஒரு வட்டம் லண்டன்ல இருந்து சிவன் அவங்க வந்து பார்க்க வரணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் முற்றுவது பண்ணிக்கிட்டு இருந்தோம். வந்தாங்க, கூட இருந்து முற்றுவதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பர்வதமலை நான் பார்க்கல, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லி அப்போ ராஜாமாலாம் வந்தாங்க. அப்படின்னு நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்தோம். போய் பாருங்க, லண்டன்ல இருந்து வந்து பார்த்து நாங்கள் எல்லாரும் பர்வதமலைக்கு போயிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பு. அவங்க பேர் ரேவதின்னு பேர். லண்டன்லேருந்து வந்து கைலாச மலையில் வந்து அவங்க அறிமுகம். இப்போ அதுக்கப்புறம் அவங்கள ஆளை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வந்தாங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியல. சரி, அடுத்து காஞ்சி சேத்திரத்தில் விளங்கும் நமது திவ்ய வடிவை கண்டு, சரி இப்போ பர்வதமலையை யார் போய் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்வர்களுக்கு உண்டாகும் பலனை அடைவார்கள். நிச்சயம் பஞ்சாட்சரம் ஒவ்வொரு மந்திரம் சொன்னா என்ன பலனோ அந்த பலனை அந்த பர்வதமலையை போய் சென்று வழிபட்டால் உண்டாகும் பலன் அப்படிங்கிறார். அடுத்து காஞ்சி சேத்திரத்தில் விளங்கும் நமது திவ்ய வடிவை காண்பவர் 4 வேதங்களையும் பாராயணம் செய்பவர் அடையும் பலனையும், சிறந்த செல்வமும் ஜபமும் நல்ல மக்கட்பேரும் உண்டாகும். குடும்ப மாயை நீக்கி நமது பதவியை வந்து அடைவார்கள். சிவருமானுடைய பதவி இருக்குல்ல, சிவலோக பதவியை அவர்கள் அடைவார்கள். எந்த தேத்திரத்தை வழிபாடு பண்ணா? காஞ்சி எம்பதியை போய் கண்டு தரிசனம் செய்பவர்களுக்கு சிறந்த செல்வமும் ஜபமும் நல்ல மக்கட்பேரும் குடும்ப மாயை நீக்கி சிவலோக பதவியும் அவர்கள் அடைவார்கள். காஞ்சி பதிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இப்ப எல்லாம் போயிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்புடைய ஒரு காஞ்சி. காஞ்சிக்கு வந்து சைக்கிளாசாமி திருக்குறிப்பு தொண்டார் வரலாறுல ஒரு 55 பாட்டு சொல்றாரு காஞ்சியோட சிறப்பை. அதுக்கு மட்டுமே முக்கால்வாசி அந்த நாட்டு சிறப்பை சொல்றது அதிக பாட்டு. நாயனாருடைய புராணம் சொல்றது கூட கம்மியான பாட்டு தான். ஆனா அந்த காஞ்சி எம்பதியை விளக்குறதுக்கு மட்டும் 55 பாடல்ல சொல்றாரு. எவ்வளவு சிறப்புடையதுன்னு பாருங்க. அப்படி வளமுடையது காஞ்சி எம்பதி. ஒற்றை மாமரத்துல சாமி கீழே சிவலிங்கமாய் தோன்றினார். அம்மா கைலாயத்துல இருந்து வந்தாங்க. வந்து 32 அரங்கள் வளர்த்து சாமியை பூசிக்க வேண்டும் என்று வந்தார்கள். அங்க சிவலிங்கம் இல்லை. சிவலிங்கம் இல்லைன்னு நாம என்ன செஞ்சிடும், விரத்தி ஆகி போயிடுவோம். ஆனா அம்மா போல. உடனே அவங்களுக்கு தென்பட்டது என்னன்னா, அஞ்செழுத்தை நெஞ்சில் அழுத்தினாங்க. அப்படியே அங்கனக்குள்ள உட்காந்து இப்பயும் நீங்க போனீங்கன்னா காமாட்சி அம்மா இப்படி தவம் பண்ண கோலத்துல இப்படி உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம போய் பார்த்தோம்ல, எப்படி உட்காந்துருக்காங்க, அப்படி கையை வச்சு சமணம் கூட்டி உட்காந்து அப்படி இருப்பாங்க. அந்த வடிவத்தை பார்த்தாலே தெரியும். அங்க அஞ்செழுத்தை நெஞ்சில் வைத்து அழைத்தினார்கள். உடனே சுவாமி தென்பட்டார். உடனே சிவ பூஜை செய்ய. சிவ பூஜை உட்காந்துருக்கவங்க உட்காந்துருக்கணுமா நிக்கணுமா? அப்ப காமாட்சி அம்மா எப்படி இருப்பாங்க? அமர்ந்த குளத்துல இருப்பாங்க. சிவ பூஜை பண்றவங்க அமர்ந்து இருக்க வேண்டும். எந்த கோயிலுக்குள்ள இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அந்த கோயில மட்டும். எல்லா கோயிலையும் அம்பாள் நின்ற குளத்துல இருப்பாங்க, அங்க மட்டும் அமர்ந்து. அதுவும் அன்னைக்கு அதிகாலையில் 4 மணிக்கு போனோம், 5 மணிக்கு சாமியை பார்த்தோம். அப்படியே வயிற மூக்குத்தி குத்தி அவ்வளவு ஆனந்தம். காண கண் கோடி வேணும் காஞ்சிபுரத்துல போய் காமாட்சி அம்மா பார்த்தது. அதுக்கெல்லாம் என்ன, அது மாதிரி ஞானசமுத்திரம் சொன்ன மாதிரி, என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனிடை. கூட்டம் இருந்தது. நாங்க வெள்ளத்துல போயிட்டோம். 4 மணிக்கு போனதுனால ஒரு மணி நேரத்துல சாமி பார்த்தோம். கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா சாயங்காலம் தான் வந்திருப்போம். ஒரு 10 மணிக்கு போய் சாமி கூட நினைச்சோம்னா சாயங்காலம் தான் வெளியில வந்துருக்கும். அவ்வளவு கூட்டம். 4 மணிக்கு போய் அது அப்பயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் வந்துட்டாங்க வரிசையில. சரி, அடுத்து காளகஸ்தி போய் சென்று வழிபாடு செய்கின்றவர்கள் தொண்டு செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். அங்க போய் காளகஸ்தியில போய் தொண்டு செய்வர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். யோக பலனை அடைந்து மாயை நீக்கி சிவலோக பதவியை அவர்களும் அடைவார்கள். காளகஸ்தியில போய் வழிபாடு செஞ்சா. காளகஸ்தி போயிருக்கீங்களா? யார் போயிருக்கா? காளகஸ்தின்னு சொன்னதும் காளகஸ்தி கூட அவங்கள திருப்பதி போயிருக்கவங்க அங்க போகும்போது எல்லாருக்கும் காளகஸ்தி திருப்பதி தான். அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டரு காளகஸ்தியில இருந்து. பார்த்தாலே அங்கேயே போட்டுப்பாங்க. காளகஸ்தியில போயிட்டு வெளியே வரும்போது திருப்பதி 50 கிலோமீட்டர்னு போட்டுருவாங்க. அதுல காளகஸ்தி அவ்வளவு சிறப்புடைய ஒரு, அது வந்து காற்று ஸ்தலம்னு பேரு. காளகஸ்தி வந்து காற்று. ஜம்புகேஸ்வர சேத்திரத்தில் ஜம்புலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்தால், அந்த பாதத்தை வணங்கினால் பூ பிரதர்ஷனம் செய்தவர்களின் பலனை அடைந்து, அதாவது பூ நிறைய போடுவாங்களா, போட்டு அதனால என்ன பலனை அடைவார்களோ அவர்கள்
அந்த பலனை அடைந்து முடிவில் ஈஸ்வர வடிவத்தை பெறுவார்கள். அந்த சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவார்கள். எந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணா? இந்த கரெக்டாக சொல்லிட்டாங்க. திரு ஆனைக்கால் ஜம்புலிகேஸ்வரன். முதல்ல காட்டு ஸ்தலத்தை சொன்னோமா, இப்போ வந்து நீர் ஸ்தலம். திரு ஆனைக்கால் என்ன ஸ்தலம்? அங்க உள்ள சுவாமியை போய் வழிபாடு செய்தால் பூ போட்டவருடைய பலன்களையும், ரெண்டாவது சிவபெருமானுடைய வடிவத்தையும் பெறுவார்கள். அடுத்து பஞ்சநத சேத்திரத்துக்கு. பஞ்சநத சேத்திரம்னா 5 தலத்தையும் போய் வழிபாடு செய்யறது. நெருப்புக்கு அண்ணாமலை, நீருக்கு திரு ஆனைக்காவல், அப்புறம் நிலத்துக்கு திருவாரூர், காஞ்சிபுரம். அப்புறம் இந்த சேத்திரம் உருவாக்க முன்னாடி காஞ்சிபுரம் இருக்கு. அப்படி போது காஞ்சிபுரத்தை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். பஞ்ச சேத்திரத்துல காஞ்சிபுரம், நீருக்கு வந்து திரு ஆனைக்காவல், நெருப்புக்கு வந்து திரு அண்ணாமலை, ஆகாயத்துக்கு சிதம்பரம், அடுத்து நீர், நிலம், காற்றுக்கு காளகஸ்தி. இப்படி 5 தலத்தையும் போய் வழிபாடு செய்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பகைவரை ஜெயித்து மன்னர் பதம் பெறுவார்கள். நீடூடி காலம் நிலை பெற்று வாழ்வார்கள். எங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க தெரியுது. சில பேர் இந்த உயிர் வாழ்க்கையில் வாழும்போது இன்னும் கூட கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல. நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், அது வளர்ந்து அந்த பேரன் பேத்தியை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும்ல. நொடுவழி வாழணும்னு நினைப்பாங்கல்ல. சில பேருக்கு வாழ்க்கை அப்படி இருக்குன்னா காலகாலத்தை போய் சேர மாட்டோமா அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நான் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா சில பேர் அற்பாயுசிலே போயிடுறாங்க. அதனால நான் அடியே என்ன சொல்ல வரேன்னா, நீ இருக்கிற காலத்துல சுவாமியை நல்லா விடாம வழிபாடு செய்யும். உயிர் போகுறது நிச்சயம்தான், அது யாராலையும் மாற்ற முடியாது. விட்டு விட போகுது உயிர், சுட்டு விட போகிறார் சுற்றத்தார். ஒரு நாள் எல்லாரும் சுற்றத்தார் என்ன செய்ய போறாங்க? சுடத்தான் போறாங்க. அதுல யாரும் நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் சுடுகாடு நிச்சயம். இருக்கும்போதே கோயில் போயிட்டா பிரச்சனை இல்லை. கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லா இப்போ இருக்கும்போது கோயிலுக்கு வந்துரு. இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை நான் அங்க வந்து பாத்துக்கிறேன் பாரு. எங்க சுடுகாட்டுல வந்து உன்னை பாத்துக்கிறேன் பாரு. அங்க யாருமே என்ன செய்ய முடியாது, மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால எங்க போகணும்? இருக்கும்போதே கோயிலுக்கு போயிடணும், சுடுகாட்டுக்கு போக. அதாவது விட்டு விட போகுது உயிர், சுட்டு விட போகிற சுற்றத்தார் சிவனை. அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யுங்க? சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன், அதுவே சுகம் அப்படின்னு யாரு சொல்றா? பட்டினத்தார் சொல்றாரு. அதனால இருக்கும்போதே சிவபெருமானை நல்லா ஏற்றி போட்டி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சும்மா இருந்தா சுவாமியை நினைச்சுக்கிட்டே இருங்க. சும்மா கந்த ஒரு பதியம் பாடுங்க, தில்லையானந்த பாட்டை பாடுங்க. காலைல பூஜை செய்ய வருவேன். முதல்ல வரும்போது இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடின்னு மட்டும் பாடிக்கிட்டே இருப்போம், இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆகா இது சரி வராது, எல்லாம் சேர்ந்து பாடுங்க அப்படின்றது எல்லாம் பாட வச்சுட்டாங்க. அதனால இப்ப எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு தான் நாங்க போறோம். டெய்லி தில்லையானந்த பாடாம நாங்க எந்த போடுறது இல்லை காலையில பூஜையில. அப்படித்தானே சுவா? அதானே சுவா? அதேதான். அப்ப அதானே அதேதான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா சரி, தில்லையானந்த பாடாம போடுறது கிடையாது. அதுவும் அடியாரோடு சேர்ந்து பாடினா ரொம்ப சிறப்பு. எல்லா அடியாரோடு சேர்ந்து இருந்து ஒரு கூட்டு வழிபாடாக இருக்குல்ல. தனியா பாடுறதுக்கும் கூட்டு வழிபாடு பண்றதுக்கும் சிறப்பு இருக்கு. அதனால எல்லாரும் வந்து சேர்ந்து, நீங்களும் வாய்ப்பு இருந்தால் 7 to 8 வாங்க, வந்து தில்லையானந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சரிதானா? சரி. அர்ஜுன சேதத்தில் விளங்கும் லிங்க வடிவத்தை கண்டு தொழுபவர்கள் சந்நியாச ஆசிரமத்தை அடைந்து அந்த தர்மம் அழியா வண்ணம் ரச்சித்த யோகிகள் அடையும் பலனை அடைவார்கள். சிறந்த செல்வத்துடன் விளங்குவது அல்லாமல் மெய்ஞானத்தை அடைந்து உலகில் மன்னர் தொழ வாழ்வார்கள். 4 பேர் போற்றும்படி வாழ்வார்கள். எந்த சேத்திரத்தை வாங்கினா? அர்ஜுன சேத்திரம். அப்படின்னா அர்ஜுனன் எங்கெங்கெல்லாம் போய் வழிபாடு செய்தானோ, இப்போ உதாரணத்துக்கு திருவேட்களம், அர்ஜுனன் பாஸ்வத அஸ்திரம் வாங்கின இடம். அப்புறம் திருவருணேஸ்வரர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இப்ப அர்ஜுனன் எங்கெல்லாம் போய் வழிபாடு செய்தானோ அந்த சேத்திரத்துல போய் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு சிறந்த செல்வத்துடன் மெய்ஞானத்தையும் அடைந்து மன்னர் தொலை வாழும். அடுத்து கும்பேஸ்வர லிங்கத்தை. கும்பேஸ்வரன்னா கும்ப வடிவத்துல எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கோ, இப்ப கும்பகோணத்துல இருக்கு, கும்ப வடிவத்துல நிறைய இடத்துல இருக்கு. காஞ்சிபுரத்துல கும்ப வடிவத்துல இருக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுவாமி கும்ப வடிவத்திலே இருப்பாரு சிவலிங்கம். அப்படி சிவலிங்கம்லாம் நிறைய இருக்கு. அந்த கும்பத்துல உள்ள சிவலிங்கத்தெல்லாம் நீங்க வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த உருவத்தை தொழுது தியானம் செய்பவர்கள் பசு ரசன பலனை அடைவார்கள். அதாவது பசு தானம் இருக்காங்கல்ல, அந்த பலனை அடைவார்கள். பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பெறுவார்கள். கொடிய பாவங்கள் நீங்கி சிறப்புடன் வாழ்ந்து முக்தியும் பெறுவார்கள். எந்த சத்திரத்தை வழிபாடு பண்ணா? கும்பேச்சர, அந்த கும்பத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபாடு செய்தார். சிதம்பரம் நடன சபையில் விளங்கும் நமது திவ்ய உருவத்தை தரிசிப்பவர்கள் பஞ்சகாலத்தில் பிராமணரை காப்பாற்றிய பலனை அடைவார்கள். பஞ்சகாலத்துல பிராமணருக்கு அன்னம் கொடுத்தா எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த பலனை சிதம்பரத்துல போய் வழிபாடு செய்தால்
பலனை அடைவார். குடும்ப மாயை நீங்கி தத்துவ ஞானம் பெற்று நமது பதவியில் ஐக்கியமுற்று வாழ்வார்கள். சிவருமானோடு ஐக்கியமுற்று வாழ்வார்கள். சிதம்பரத்தை போய் தரிசனம் செய்தார். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ. உடனே ஸ்டேட்டஸ் பார்த்து ஆளாளுக்கு வச்சுட்டாங்க. நிறைய பேர் அடிக்காண்டைக்கு வச்சிருக்கேன். எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லையும் அதுதான் இருக்கு. எப்படி காப்பி பண்றாங்கன்னு அப்படின்னு தெரியலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க பாபா சொன்னா, இப்போ இதெல்லாம் ஈஸிப்பா, உங்களுக்கு தெரியல நான் என்னப்பா செய்யறது அப்படின்னு. எல்லாரும் ஸ்டேட்டஸ் இதுன்னு ஒன்று தனியா இருக்கு உங்களுக்கு, டவுன்லோடர்னு சேவர், ஸ்டேட்டஸ் சேவர், அதுல ஈஸி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா. அப்படியாடா, நான் கீழே எழுதிருப்பேன். அது எழுதுறதெல்லாம் வராதுப்பா, அவங்க அதை எடுத்துட்டு அவங்க எழுதிக்கிடுவாங்கப்பா அப்படின்னா அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. சரி, நான் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா கூட அந்த கீழே உள்ள எழுதுனதும் சேர்ந்து வரும்ல. அப்படி வரலையேன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது, ஸ்டேட்டஸ்ல போய் எடுத்து இவங்க தனியா எழுதி வச்சிடுறாங்க. சிறப்பு. சரி, மாயூர சேத்திரத்தில், அதாவது மயில் வடிவமாக வந்து மயூரலிங்க வடிவமாக தோன்றும் நம்மை தரிசித்து வளம் வருபவர்கள் தடாக நிர்மாணம் செய்தவர்களின் பலனை அடைவார்கள். அவர்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கி மனதில் தத்துவ ஞானம் உதிக்கும். பிறகு நமது பதவியை ஐக்கியமுற்று வாழ்வார்கள். அதாவது மயூரமாக, அது மயூரம்னா மயில் வடிவத்துல அம்பாள் வந்து பூஜை செய்யக்கூடிய லிங்கம் மயிலை. இந்த கபாலீஸ்வரர் கோயில், அது மாதிரி மயிலாடுதுறை போன்ற தலங்களை எல்லாம் போய் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கி தத்துவ ஞானம் உதிக்கப்பட்டு சாமியோடும் ஐக்கியமாகும். வேதாரண்ய தேச சேத்திரத்தில் விளங்கும் நமது திவ்ய வடிவை கண்டு, வேதாரண்யம் எங்க இருக்கு? திருமறைக்காடு. எங்க இருக்கு? திருவாரூர் பக்கத்துல, அங்க நாகை கோரணத்துக்கு பக்கத்துல இருக்கு வேதாரண்யம். அங்க போய் யாரு சாமியை தெளிவு தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் தேவாலய பிரதிஷ்டை செய்த பலன் உண்டாகும். பூர்வ பாவம் இனி ஏற்படும் பாவமும் ஒளிந்துவிடும். சுபங்களும் இவ்வுலகில் வாழ்ந்து முக்தி அடைவார்கள். பாருங்க, வேதாரண்ய தேச நேத்திரம்னா திருமறைக்காடு போயிருக்கீங்களா? போனது இல்லையா? திருமறைக்காடு போனது இல்லையா யாருமே? திருமறை கூட்டு போனதில்லை இப்போதைக்குல. சரி, பார்ப்போம். திருவாரூர் கூட்டி வச்சுன்னா பார்ப்போம் தாட்டம். அதாவது ரெண்டாவது அந்த ஒரு 7-8 பேர் போற மாதிரி கார் இருக்கும். அதில் தான் முன்னாடி நாங்கள் நிறைய கோயிலெல்லாம் பார்த்தோம். இப்போ பஸ்ஸு பிடிச்சோம்னா கொஞ்சம் கோயில் தான் பார்க்க முடியும், ஏன்னா நிறைய இடங்கள போகுது. இப்போ கார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்து பொந்தெல்லாம் உள்ள கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். பஸ்ஸுன்னா இறங்கி கொஞ்சம் நடக்கணும். நம்மளுக்கு நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எது செஞ்சாலும் சிவா பக்கத்தில் போய் விடுங்க, எதுவும் நடக்கல எங்களால் முடியாது, இதெல்லாம் முடிஞ்ச தூக்கிட்டு கூட போயிரு, எங்களால் நடக்க விட்டு பிடிக்காது. சரி, சாமி தெரியல. அது மாதிரி கார் அமைத்தின்னா நிறைய கோயில் பார்க்கலாம். நிறைய திருத்தலம்லாம் பார்க்கலாம். சந்துபுத்தூர்லாம் நிறைய கோயில். அதுலேயும் திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பசாமிகள் பாடல் பெற்ற தலம் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள. அந்த கோயிலுக்கு காரு கூட போக முடியாது, சைக்கிள் வாங்கிட்டு தான் போனோம் நாங்கள். அவர் நம்ம ஏரமையா ஐயா, இந்த கோயிலுக்கு நீங்கள் சைக்கிளில் தான் போயிட்டு வரணும். சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஐயா? நாங்கள் நல்லாவே தெரியுங்கய்யா, கொடுங்கய்யா அப்படின்னு, சாவி கொடுங்கய்யா அப்படின்னு. ஒரு 10 பேர் வாங்கணும், வாங்கி சைக்கிள் எடுத்து ஜல்லுன்னு போனால் உண்மையிலே ஒத்தடி பார்த்து தான் இருக்குது. இங்கிட்டு முள்ளு கிடக்கு, நடுவில் சைக்கிளில் போகிறோம். போய் கரெக்டாக அந்த கோயில் இப்போ வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே அது எழுதி போட்டு, கவர்மெண்ட்டில் எழுதி போட்டு அதுக்கு பாதை அமைக்கணும்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. இப்போ அநேகமாக இப்போ அந்த கோயிலில் எழுதி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆளடைஞ்செல்லாம் இருக்குது. எத்தனையோ திருத்தலங்கள்லாம் இருக்குது. அந்த கோயில் உள்ள பெருமானெல்லாம் போய் என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு அதை நாம் சுத்தப்படுத்த முயற்சிக்கணும். நலிந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய என்ன செய்யணும், உழவார் பணி செய்யணும். செஞ்சு அந்த சிவலிங்கத்தை மேன்மையடை செய்யணும். யாராவது போனீங்கன்னா சும்மா வரக்கூடாது, அதை அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் பண்ணாமல் இருக்கும் சாமிக்கு, போய் அபிஷேகம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு வெயிலும் மழையிலும் நனையாமல் இருக்கிறதுக்கு அது ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். ஏதாவது மேலே ஏதாவது திண்டு, ஏதாவது ஒரு இரும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே சாமிக்கு மேலே அப்படி வச்சுட்டு வரணும். ஏதாவது சுற்றி பார்க்கணும். உங்களால் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து சாமி வெயிலையும் மழையிலையும் நனையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ அரண் பணி நல்லா செய்கிறாங்க. நமது தியாகராஜ ஐயா இருக்காங்கல்ல, பவானி தியாகராஜ ஐயா நல்லா ஒவ்வொருத்தரும் நம்ம நக்கமங்கலத்தில் போட்டிருக்காங்க. நான் அடின்னு அன்னைக்கு போய் பார்த்தேன், செட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி செட்டு போட்டு அரண்மணின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் அடின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த சாமிக்கு வெயிலையும் மழையிலையும் இப்படி நினைக்கிறாரே, இவருக்கு ஏதாவது பார்த்து செய்யக்கூடாதான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வேற யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் கடைசி யாருக்கு தான் அந்த பணி போய் சேர்ந்துருக்கு? அரண்மனைக்கு. நாம மாதம் கொடுக்குற அந்த 100 ரூபாய் எங்கே போய் சேருது பாருங்க, கரெக்டாக ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் போய் சேருது. நீ மாதம் கொடுக்குற 100 ரூபா. நீங்க இப்பயும் போய் பாருங்க, நக்கமங்கலத்தை போய் பாருங்களேன். முன்னாடி நம்ம போகும்போது எதுவுமே இருக்காது. இப்போ போய் பாருங்க, இந்த செட்டெல்லாம் போட்டு சாமிக்கு
வெயிலையும் மழையிலையும் நனையாம இருக்கிறதுக்கு அரண்மனையில இருந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை போட்டுருக்காங்க. அது சரி, சாமி திருவருள். அடுத்து விஷ்ணுபுர சேத்திரம். அதாவது விஷ்ணு போய் எங்கெங்கெல்லாம் சிவலிங்கத்தை பூசிச்சாரோ அந்த சிவாலயத்தை போய் நாம் வழிபாடு செய்தால் திக்பாலர்கள் போல் விளங்குவார்கள். அவர்கள் ஜெயத்துடன் கூடி திக்குபாலர்கள் போல. அது மட்டும் இல்லாம பூரசன பலன் உண்டாகும். நமது அழகிய உருவத்தை கண்ணால் காண்பவர்கள் விஷ்ணுபுரத்துல போய் சுவாமியை போய் தரிசனம் செய்தால், அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை போய் பூஜை செய்தால் திக்குப்பாளர்கள் போய் தருவார்கள்னா என்ன அர்த்தம்னா 8 திசையும் ஆழ்வார்கள்னு அர்த்தம். 8 திசைக்கு அந்த திசை தெய்வமாக அந்த 8 திசைக்கும் அதிதெய்வம் இருக்கும். அந்த அதிதெய்வத்துக்கும் மேலான ஒரு தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அதை ஆளுமை உடையவர்களாக திகழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம். சுந்தரபுர சேத்திரத்தை வழிபாடு பண்றவர்கள், அழகிய வடிவம் உள்ள சேத்திரத்தை வழிபாடு செய்கின்றவர்கள் நித்திய ஞான நைமித்திக தான பலனை அடைவார்கள். நித்தியம் நைமித்திக தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நித்தியம் போய் சிவபெருமானை பூசித்த பலனையும் சிவபெருமானை வழிபாடு செய்த பலனும் ஆண்டுக்குரிய பலனையும் அடைவார்கள்னு அர்த்தம். நித்தியம்னா தினசரி, நைமித்திகம்னா ஆண்டுக்கு ஒரு முறை. அப்படி போய் இறைவனை வழிபாடு செய்த பலனை அவர்கள் அடைவார்கள். ஹாலாசய சேத்திரத்தில் விளங்கும் ஈஸ்வர வடிவத்தை தரிசிப்பவர்கள். ஹாலாசிய சேத்திரம் அப்படின்னா இந்த பராய்த்துறை இருக்கு பாருங்க, பராய்த்துறை மேவிய பரணையை போட்டி சொல்றோம்ல, அந்த பராய்த்துறை பெருமானை போய் நாம் தரிசனம் செய்தால் ஈஸ்வர வடிவத்தை பெறுவார்கள். அப்புறம் சுவாமிபுவ சேத்திரத்தில் விளங்கும் நமது விஸ்வரூபத்தை தரிசனம் செய்தவர்கள் வித்தியாதான பலனை அடைவார்கள். வர்ண சர்ம தர்மங்களில் சித்தி உண்டாகும். மங்களங்களை பெற்று அவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். எந்த மாதிரி சேத்திரம்? சுயம்புக சேத்திரம். சுயம்புவாக இருக்கக்கூடிய எந்தெந்த சிவலிங்கம்லாம் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம இதுக்கு போனோம்ல, மன்மதேஸ்வரர், அதுவும் சாமி சுயம்பா உள்ள இருக்காரு. தோன்றாங்க உள்ள போய்கிட்டே இருக்கு. 10 அடி தோண்டாங்க, உள்ள அந்த சுயம்பு அப்படி போய்கிட்டே இருக்கு. அந்த இது ரொம்ப தோண்ட பார்த்தாங்க, இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மூடி பக்கத்துல ரதி தேவி வச்சுட்டாங்க. அம்பாள் வந்து சிதலம் அடைஞ்சதுனால வேற ஒரு அம்பாள் செஞ்சு வச்சுட்டாங்க. அம்பாள் வந்து ரதி தேவி, சுவாமி வந்து மன்மத புரீஸ்வரர். எங்கன்னா வாழவந்தான்னு ஒரு கோயில் இருக்கு முரம்பு பக்கத்துல. அப்படின்னு நேர்லயே போய் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். சுயம்புங்கிறது இப்படிதான் இருக்கும்னு அங்கதான் பார்த்தேன். தோண்ட அந்த அந்த இது இருக்கு பாருங்க, கீழே அப்படி போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு சிறப்பு பாருங்க. மகாலிங்கம் அதுவும் தோண்ட போய்கிட்டே இருக்கும். பீமேஸ்வர சேத்திரத்தை இதுதான் 23 வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். பீமேஸ்வர தேசம்னா அந்த பீமன் போய் வழிபட்ட இடம். பீமா சங்கர் மகாராஷ்டிரா இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி குஜராத்தில் அந்த பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டது, அந்த கடலுக்குள்ள போய் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிவலிங்கத்தெல்லாம் போய் தரிசனம் செய்தால் நம் மூர்த்தியை கண்டு வணங்கி துதி செய்பவர்கள் மணிகர்ணிகா நதிக்கரில் செய்த தர்ம பலன் உண்டாகும். அவர்கள் பொங்கு நீர் உலகாண்டு முடிவில் நமது பதம் எய்துவார்கள். அந்த மணிகர்ணிகா காட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க போய் தர்மம் செய்த பலன். மணிகர்ணிகா காட்டுல நிறைய இது வந்துகிட்டே இருக்கும். அர்ச்சந்திர காடு, மணிகர்ணிகா காடு 2 காடு இருக்கு. அது சுடுகாடு, 64 படித்தோட அது சுடுகாடு. அங்க வந்து புண்ணியம் செஞ்ச ஆன்மாதான் எங்க வரும்? அங்க அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வரும், இல்லைன்னா வராது. புண்ணியம் செஞ்ச ஆன்மாதான் எங்க வரும்? காசியில இறக்கும். மற்ற ஆன்மா இறக்கும் தருவாயில என்ன செஞ்சிடும்? வெளியில போயிடும். காசியை விட்டு வெளியில போய் ஆஸ்திரியில போய் சேர்த்து அங்க உயிர் போய் மறுபடியும் திரும்பி வரும். அப்படி ஆயிரும். அதனாலதான் உருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்று இருந்து இறந்தவருக்கு அங்கே தங்கி யார் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவாரா? உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விஸ்வபதி வந்து ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசிமாநகர் அப்படின்னு பாடல் நமக்கு சொல்லும். அம்பாள் உபதேசம் மடியில் கடத்தி இலைப்பாற்றி விஸ்வநாத பெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்து அதுக்கப்புறம் மோட்சத்தை தந்தருள்வார். எங்க? காசியில தங்கி இறந்தான். அந்த மணியடிகாரில் தர்மம் செஞ்சா அவ்வளவு புண்ணியமா. தர்ம காரியங்கள் அந்த மணியடிகாரில் செய்யறது, அங்க ஒரு காக்கைக்கு உணவு வச்சாலும் அவ்வளவு புண்ணியமா காசில. அந்த பலனை பீமேஸ்வர வடிவத்தை கண்டு தரிசனம் செய்தால் கிடைக்கும் அப்படின்னு புண்ணிய விரத சேத்திரமாகிய இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, இந்த திருவாரூர் நகரில் விளங்கும் நமது மூர்த்தியை தரிசிப்பவர்களுக்கு
ஏற்கனவே கூறிய 23 தலங்கள் நான் சொன்னனே, இப்ப சிவபெருமான் சொல்றாரு 23 தலத்தையும் போய் சென்று வழிபட்ட ஒரு பலன் திருவாரூர்ல வந்து தரிசனம் செஞ்சா கிடைக்குமா? எனக்கு அங்கெல்லாம் போக முடியலங்க. நீங்க திருவாரூருக்கு வந்தாலே அந்த பலன் நீங்க 23 கோயிலுக்கு போன பலனையும் திருவாரூருக்கு வந்தா 23 சேத்திரங்கள் எவ்வளவு நன்மைகள் உண்டாகுமோ அவ்வளவு நன்மைகளும் உண்டாகும். எல்லா பாவங்களும் ஒழியும். இந்த புண்ணிய தலத்தின் மகிமையை முற்றிலும் என்னால் சொல்ல முடியாது. இந்த தியாகராஜ சேத்திர மகிமையை உரைப்பவர்கள் வெண்குடை நிழலில் பூமியை ஆழ்வார்கள். இது நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு சிவபெருமான். இது எல்லாத்தையும் முழுமையா என்னால சொல்ல முடியாது. அப்ப எண்ணில்லாத புண்ணியம் திருவாரூர் பெருமானை போய் நாம தரிசனம் செய்தால், அங்க இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட நாதரை தரிசனம் செய்தால், அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தியை தரிசனம் செய்தால், சேக்கிலா சாமி 64 பேர் சொல்றாரு இந்த பெருமானுக்கு மட்டும். வேற எந்த திருக்கோயிலுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருவாரூர் பெருமான 64 பேர்களை கொண்டு அழைக்கிறாரு ஒவ்வொரு பாடலையும். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. புற்றிடம் கொண்ட நாதர், தியாகராஜ மூர்த்தி, அது மாதிரி நிறைய பாடல்கள் வருது. நிறைய ஆரூரா, தியாகேசா, நம்பி ஆரூரா, இப்படி நிறைய வருது. நிறைய பல வரிய சொல்றாரு. நான் இன்னைக்கு அடுத்த தடவை வரும்போது அந்த 64 பேரையும் உங்களுக்கு குறிச்சிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். தியாகராஜ பெருமானுக்கு எத்தனை திருப்பெயர்கள் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வெண்குடை நிலையில் பூமியை ஆழ்வார்கள். இந்த சேத்திரத்தை வழிபாடு செய்தவர்கள் எவ்விதமான துன்பத்தையும் அடைய மாட்டார்கள். இங்க வந்து வழிபாடு செய்தால் துன்பம் வராது. நமது பதவி அவர்களுக்கு இடமாகும். தேவர்கள் வீட்டிற்கும் வானுலகையும் அடைவார்கள். தான பலனையும் யாக பலனையும் தீர்த்த பலனையும் லிங்க தரிசன பலனையும் அடைவார்கள். வேற எந்த கோயில போய் லிங்கத்தை தரிசனம் பண்ணாருன்னா கூட திருவாரூர்ல போய் தரிசனம் பண்ணாலே எல்லா சிவலிங்கத்தையும் வழிபட்ட பலனை அவர்கள் அடைவார்கள். தீவனையை ஒழித்து இமையோருடன் நமது பதத்தில் வந்து வாழ்வார்கள். தீமையை ஒழித்து சுவாமி திருவடிக்கிட்ட போய் இருப்பாங்க. எங்கும் நிறைந்த காரண பொருளை கண்டோம் என்ற மகிழ்ச்சியை அடைவார்கள். எங்கே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த கோயில விளங்குதே அப்படின்னு சொல்லி கண்டு மகிழ்வார்களாம். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள். திருவாரூர் தியாகராஜ பெருமானை போய் வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும்? அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இவ்வாறு தியாகராஜ பெருமான் திருவாரூர் சேத்திர வகையை வெளியிட்டதை கேட்ட திருமாலும் திசைமுகனும் முக்கணங்களும் வியப்படைந்து தியாகராஜனை போற்றி பணிந்து தத்தம் இருப்பிடம் சென்றார்கள். சில முனிவர்கள் அங்கே விளங்கும் அந்த தீர்த்தம், கமலாலய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், ஹம்ச தீர்த்தம் முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் நிலையாய் தவம் செய்ய தொடங்கினார்கள். இது ரொம்ப புண்ணிய சேத்திரம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தவம் செய்ய தொடங்கிட்டாங்களா கூட வந்த முனிவர்கள் எல்லாம். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. எந்த சேத்திரம்? திருவாரூர் தியாகராஜ பெருமான தரிசனம் இதுதான் அவ்வளவு சிறப்பு. இங்க மாட மாளிகைலாம் அப்படி இருக்குமா? இப்ப மாட மாளிகைலாம் இப்ப இல்லை, முன்னாடி இருந்தது. மாட மாளிகைலாம் பின்னளவு தொட்டு அந்த பாட்டுல காண்டலே கருத்தாய் அப்படின்னு சொல்றாருல, காண்டலே கருத்தாய் இணைந்து இருந்தேன் மனம் போகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம்போயினாள் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேலெழு கொடி வானிலம் மதி தீண்டி வந்துலவும் திருவாரூரம் மாணி இப்படி சொல்றாரு. அந்த அளவுக்கு இங்க மதில்கள் எல்லாம் உயர்ந்து இருக்கும், மதியை போய் தொட்டு கொண்டிருக்கும் அப்படின்லாம் சொல்லி இந்த பெருமானை போய் வழிபாடு செய்தால் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, போகும் திருவும் புணர்ப்பானே, நீ பிழையெல்லாம் பொறுப்பானே, என் பிழையெல்லாம் பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே, இன்ன தன்மையின் என்று அறிவொன்னா இம்மானே, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலன தனி ஆரூரானை மறக்கலுமாமே என்று சொல்வதற்கிணங்க சாமி எல்லாம் தரும்கான். பெருந்துறையின் மேய பெரும் கருணையாளர் என்று சொல்வதற்கிணங்க திருவாரூர் தியாகராஜ பெருமானை போய் நாம் வழிபாடு செய்தால் தியாகேசா அப்படின்னு என்ன அர்த்தம்? போனட்ட நான் அப்படிதான் நினைச்சேன். தியாகராஜமூர்த்தி வந்த இதை வந்து நான் வேற மாதிரி சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். அடின்னு வந்து இன்னொரு நூலை படிச்சதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அந்த தியாகராஜமூர்த்தி எதனால தியாகராஜர் அப்படின்னா, அந்த கடல் நஞ்சை சாப்பிடாரு பாருங்க. எல்லா உயிர்களுக்காகவும் சிவபெருமான் என்ன பண்றாரு? நஞ்ச உட்கொள்றாரா? எல்லா உயிருக்காகவும் சிவபெருமான் தியாகம் செஞ்சதுனால சிவபெருமானுக்கு தியாகராஜர் என்று பெயர். இன்னைக்கு சாமி நஞ்சு சாப்பிடலன்னா நாம இப்படி உயிரோட உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அது அளப்பில்லாத கருணை. அதைத்தான் நம்ம பிரதோஷமாக கொண்டாடுகின்றோம்.
அந்த அந்த கருகருன்னு அது உள்ள போது வருங்க. அந்த இதுல இருந்து ஒரு மூர்த்தம் வெளிப்பட்டது, அதுதான் தியாகராஜ மூர்த்தி. சாமி நஞ்சு உண்டாரு பாத்தீங்களா? அத அந்த நஞ்சு சாப்பிடும் போது அதுல இருந்து ஒரு மூர்த்தம் உருவாகுறதுனா நம்ம தியாகராஜ மூர்த்தியா சிவபெருமான் தான் வராரு. வேற சுவாமி தான் தியாகராஜ மூர்த்தியா வராரு. கொஞ்சம் தியாகராஜனா எதை தியாகம் பண்ணாரு சுவாமி? எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டு நஞ்சை உண்ட காரணத்தினால் சிவபெருமான் தியாகேசர். ஆரூர்னா என்ன அர்த்தம்? ஆரூர் அப்படின்னா முதல்ல நான் சொன்னேன், அனைத்து ஊர்களையும் அடக்கிய ஊர்னு அர்த்தம். ஆரூர் அனைத்து ஊர்களையும். ஸ்ரீபுரம்னா என்ன சொன்னேன்? ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜர் இல்லைகள் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீபுரம் ஸ்ரீனா லட்சுமி, புறம்னா லட்சுமிபுரம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீபுரம். லட்சுமி வந்து தவம் செய்து சிவபெருமானை பூசித்த ஒரு தலம் இந்த திரு ஆரூர். திருவாரூர்ல அதுலயும் லட்சுமி வரும். திருன்னா லட்சுமியும் குறிக்கும். இந்த இடத்துல லட்சுமி பூஜை செய்த தலம் அப்படியும் குறிக்கும். ரெண்டாவது திருவாக விளக்கக்கூடிய சிவபெருமான் அனைத்து ஊர்களையும் அடக்கிய ஊர் இந்த திருவாரூர் அப்படின்னு குறிக்கும். இப்படி நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. திருவாரூர் தியாகராஜ பெருமான். அந்த பெருமான் நினைக்கும் போதே நமக்கு என்ன தோணணும்? அடுத்து போய் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வரணும். ஆரூரா தியாகேசா, ஐயாரா ஆரூரா. ஆரூரா என்றே அலரான் இல்லைன்னு சொல்றாரு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை ஆரூர் கேட்டாள். அந்த ஆரூர்னு பேரை கேட்டதுமே அந்த பெண்ணுக்கு அன்பு வந்துருச்சு. ஆரூரான்னு கேட்டதுமே அந்த பெண்ணு வந்து முழு அன்பையும் செலுத்திட்டான். அப்படி முழு அன்பையும் செலுத்தினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள். தன்னையே மறந்துட்டான். தன் நாமம் கெட்டால் அவ பேரை மறந்து வச்சான். ஏமா பூங்குடி அப்படின்னோம்னா அந்த அம்மா, இது பூங்குடியா? என் பேர் பூங்குடியா? அப்படியா, சரி எனக்கு என்ன பேருன்னு தெரியல அப்படிம்பாங்க. சிவபெருமானோட அன்பு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு தன் பேர் மறக்குதோ அவங்க சிவபெருமானோட ஒன்றாகன்னு அர்த்தம். இப்ப நம்ம பேரை சொன்னா என்ன செய்யறோம்? டக்கு என்ன என் பேரை கூப்பிட்டீங்களா, நீ கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறோம். அப்ப நம்ம பேர் மேல அவ்வளவு பற்ற இருக்கும்னு அர்த்தம். பொய்தாசம் நம்ம வேற பட்டிருக்க போய் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கோம் வேகமா. பட்டுன்னு யாரையோ கூப்பிடுறாங்கன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கணும் ரூல்ஸ் படி. ஆனா நம்ம என்ன செய்யல, அப்படி இல்ல. நம்ம பேரை சொன்னா ஒண்ணு தங்கமயில் இணையதான் கூப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒவ்வொருத்தங்க பேரையும் சொல்லும் போது அவங்க நம்ம வேகமா பார்ப்போம். அதனால பேரு பற்றலாம் நம்ம என்ன செஞ்சிடும் நிக்கணும். சிவபெருமான் மேல அன்பு வந்துருச்சுன்னா எல்லாம் மறந்து, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் அங்கே தலைவன் தாளே. சிவபெருமான் திருவடியை தவிர வேற எதையும் அவ என்ன செய்ய மாட்டான், அந்த பெண் சிந்திக்க மாட்டான். அப்ப முன்ன அவனுடைய முதல்ல சுவாமியுடைய நாமம் கேட்டுதான் அன்பு வரும். வைத்தியநாதா, ஆரூரா, தியாகேசா, ஐயாரா அப்படின்னு சுவாமியுடைய நாமத்தை கேட்டுதான் சிவபெருமான் மேல் நமக்கு அன்பு உண்டாகும். அடிப்படை நாமம், அதான் மறந்துடக்கூடாது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை ஆரூர் கேட்டால், பேருத்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்போ சமயம் எப்படி பாரு, அருரா அருரா என்று அலறான் இல்லை, அலறணுமா போய். இப்பேற்பட்ட கருணைமா கடல் இந்த உயிர்களெல்லாம் காக்கும் போட்டு எங்க பெருமான் தியாகராஜரா அங்க வந்திருக்காரு, நஞ்சை சாப்பிடலன்னா நம்ம இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற உணர்வோட நாம் என்ன செய்யணுமா, தியாகராஜ பெருமான நம்ம போய் பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று இந்த திருவாரூர் சிறப்புரை லீலை, நல்ல லீலையில் தானே எல்லா சேத்திரத்தையும் சொல்லி எல்லாத்துக்கும் மேல ஒரு சேத்திரம் இருக்கு, அது திருவாரூர். அத்தனை சேத்திரையும் வழிபட்ட ஒரு பலன் திருவாரூர் தியாகராஜமூர்த்தியை வழிபாடு செய்தால் 23 தளத்துல உள்ள பலன்கள்லாம் எதுல கிடைக்கும்? திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்தால் கிடைக்கும். அது நாளைக்கு நைட்டு போறோம். வாய்ப்பு உள்ளவங்க வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டு, இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்ய தெரிஞ்சுக்கோங்க. தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சம் என்று உலகோரை தவித்து சென்றிடம் துளத்தி புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனையூசல் கடப்பை துன்ப மண் சடத்தை துஞ்சிடும் கலப்பை பஞ்ச இந்திரிய வாழ்வை
கணத்து செண்டிடம் திருத்தி தண்டயம் கலர்க்கு தொண்டு கொண்டு அருள்வாயே. படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சைவன் பணியாக பணித்து தம்பயம் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா. குறப்பொர் கொம்பை முன் புனத்தில் செங்கரம் குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்குமம் அம் குளத்தில் கங்கைதன் சிறியோனே. குறப்பொர் கொம்பை முன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் தந்தைக்கோர் மெய்ஞான பாடுவாகி ஒயிலாரும் பள்ளியில் திருவாவடுதுறைவாள் திரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோடி தலைகமாகும் பவப்பெருங்கடலை கடந்திடுதற்கு பரமன் வகுத்த அருணரியை போப்புடன் உயரில் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னுள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே. வான்முகில் வளாது வேக மடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது ஈர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திச்சிட்டும் நம்ம பார்வதீபதையே நாளுடைய சிவனையை போற்றி இற்றுவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம் ஆரூரா தியாகேசா அது ஆரூரா தியாகேசா சொல்லி ஆரூரா தியாகேசா ரைட்.